இயேசு கிறிஸ்து ஒருவருக்கே புகழ். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்ததற்கான முக்கிய காரணம், நோக்கம், பழைய உடன்படிக்கையை மாற்றி எழுத வேண்டி இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வர்றாரு. இந்த உலகத்தில் இயேசு வர்றதுக்கான முக்கிய காரணமே, அனைத்து உலகத்திற்கு சகல ஜனங்களும் ஒரே தேவனாகிய கர்த்தரை ஸ்தோத்தரிக்க வேண்டும், வேறு தேவங்களை விட்டு ஒரே கர்த்தராகிய கிறிஸ்துவை பின்பற்ற வேண்டும் அப்படிங்கிறதுக்காக மெய்யான தேவன் கிறிஸ்து தான் இந்த உலகத்தையும் வானத்தையும் உண்டாக்கினவர். அவருக்கு கீழ்ப்படிந்து மக்கள் நடக்க வேண்டும் என்பதற்காக தான் வர்றாரு. அது பழைய உடன்படிக்கையிலேயே அவருடைய வருகையை குறித்து எழுதியிருக்கு. ஆனால் பழைய உடன்படிக்கையில் அவங்க கீழ்ப்படிந்து நடக்காதனால தான் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வர்றாரு. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்தபோது, நான் தரித்திரருக்கு சுவிசேஷம் சொல்லவே வந்தேன்னு சொல்லுவார். தரித்திரருக்கு சுவிசேஷம்னா என்ன? தரித்திரர்னா யார்? பைபிள் வசனங்களை தெரியாதவங்க, பைபிளோடைய அறியாதவங்க, இயேசுவை அறியாதவங்க, அவங்களுக்கு சொல்கிற சுவிசேஷம் இல்லை. தரித்திரர், நம்ம எதுக்கு இந்த உலகத்தில் பிறந்தோம், எதுக்கு வாழ்கிறோம், என்ன ஆக போகிறோம், எங்கே போக போகிறோம், எல்லா மனுஷனை போல் வாழ்ந்து சாக போகிறோமா அப்படிங்கிற மனநிலையை மாற்றி, நித்திய ஜீவன் ஒன்று உலகத்துக்கு அடுத்த காரியமான நித்திய ஜீவன் இருக்குது. நீங்கள் இறந்தாலும் உங்கள் ஆத்மா இறந்து போகாது, உங்கள் ஆத்மா தேவனுக்கு உரியதாக இருக்கும் அப்படின்னு நல்வழிப்படுத்துறதுக்காகத்தான் பழைய ஏற்பாடு கொடுக்கப்பட்டிருந்தது. ஆனால் அதில் மனிதன் தன்னுடைய மனித சுபாவத்தை மறந்து மிருகங்களை போல வாழ ஆரம்பிச்சிட்டான். சட்டம் எழுதுவாங்க, கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் அப்படிங்கிற சட்டத்தை திட்டப்படி என்னென்னா, ஒருத்தர் கையை வெட்டினா இன்னொருத்த கையை வெட்டணும், ஒருத்தர் கண்ணை கெடுத்துட்டா இன்னொருத்த கண்ணை குத்தி கெடுத்து விட்டுறணும், இப்படிங்கிற நீதி பழைய உடன்படிக்கையில் கொடுக்கப்பட்டது. இது ஏன்னா அந்த காலகட்டத்தில் மனிதர்களுக்கு அச்சத்தை மூட்டி எச்சரிக்கையாக வாழும்படியாக கொடுக்கப்பட்டது. ஆனால் ஒருத்தன் கையை வெட்டிட்டா இன்னொரு கையை வெட்டாமல் அதுக்கு பதில் பாவ நிவாரண பலி செலுத்தலாம் அப்படிங்கிற புதிய கோட்பாடை யூதர்கள் எழுதிட்டாங்க. மோசே வழியாக எழுதி வச்சுட்டாங்க. இயேசு வந்து அதெல்லாம் உடைக்கிறாரு. எப்படி உடைக்கிறாரு? ஒருவன் கண்ணுக்கு கண் பல்லுக்கு பலி அப்படிங்கிற அந்த பழைய உடன்படிக்கையை மாற்றி, ஒருவன் உன்னை ஒரு கன்னத்தில் அறைந்தால் அவனுக்கு மறு கன்னத்தையும் திருப்பி காட்டு அப்படின்ட்டாரு. அப்போ கையை வெட்டிட்டானா அவனுக்கு தண்டனை கொடுக்கணும் அவசியம் இல்லை. ஏன்னா கம்ப்ளைண்ட் கொடுத்தா தான் போலீஸ் கேஸ் எடுப்பாங்க, கோர்ட்டு நீதிபதின்னு போக முடியும். நீங்கள் கம்ப்ளைண்ட் ஏன் கொடுக்குறீங்க? உங்களுக்கு இந்த உலகத்தில் இருக்க எதுவும் உங்களுக்கு சொந்தமானது இல்லை. நித்திய ஜீவனை வந்து நீங்கள் சுதந்திரத்து கொள்ளணும்னா என்னைய பின்பற்றுங்கன்னு இயேசு வந்து சொல்கிறாரு. இயேசு யாரை சொல்கிறாரு? கிறிஸ்துவை தன்னை வெளிப்படுத்துகிறாரு. கிறிஸ்து தான் இயேசுக்குள்ளே இருக்காரு அப்படிங்கிறத வெளிப்படுத்துகிறாரு. இப்போ ஏன் முக்கியமான காரணம் இயேசு வர்றது காரணம் என்னென்னா, திக்கற்றவர்கள், விதவைகள், பரதேசிகள், ஊனர் கூட சப்பானி, இவங்களுக்காகத்தான் தேவன் வந்து இஸ்ரேல் ஜனங்களுக்கு கட்டளையிட்டு இருந்தார். இவங்களை என்னைய மாதிரி நேசிக்கணும். இந்த மாற்றுத்திறனாளிகளாக, திக்கற்றவர்களாக, ஏழைகளாக இருக்கிறவங்களுக்கு நீங்கள் எதை செய்கிறீர்களோ அதை எனக்கே செய்வீர்கள் என்று இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கார். ஆனால் இயேசு வர காலத்தில் அப்படி யாரும் செய்யலை. ஏன்னா அப்போ அந்த இயேசுக்கு முன்னால் தசமபாகம் காணிக்கைன்னு ஒரு பொருள் உண்டு. தசமபாகத்தில் 10ல் 1 எடுத்து லேவியன், திக்கற்றவன், விதவை, பரதேசிக்கு பிரித்து கொடுக்கணும். 10ல் 1, 10 ரூபானா 1 ரூபா, 100 ரூபானா 10 ரூபா, 1000 ரூபானா 100 ரூபா, லட்சம் ரூபானா 1000 ரூபா, 10,000 ரூபா, இது மாதிரி பிரித்து கொடுக்க சொல்லி எழுதி வச்சிட்டாங்க. எழுதி வச்சது படி அவங்க செஞ்சுருந்தாங்கன்னா ஒரு மனுஷன் கைகால் ஊனமுட்டுறவங்க சம்பாதிக்க முடியாது. ஆனால் அவங்களுக்கு ஒரு பங்கு சம்பாதிக்கிறதுல 10ல் 1 பங்கு எடுத்து கொடுக்கணும். கொடுத்துருந்தாங்கன்னா இயேசு இங்கே வந்திருக்க மாட்டார். இந்த உலகம் வந்து பஞ்சம், பட்டினி, பசி அதில் போயிருக்காது. இப்போ இயேசு வந்தப்போ தரித்திரருக்கு நான் சுவிசேஷம் சொல்ல வந்தேன்னாரு. அப்போ எல்லாம் நினச்சிக்கிறாங்க ஆண்டவரை பற்றின சுவிசேஷத்தை சொல்கிறதுக்கு தான் இயேசு வந்திருக்கிறாருன்னு. அது இல்லை. தரித்திரருக்கு சுவிசேஷம் சொல்கிறதுனா இந்த உலக வாழ்க்கையிலேயே சரீரத்தில் நிம்மதியாக வாழ்கிறதுக்காக சொல்லித்தராரு. நிம்மதியாக வாழணும், தன்னை போல பிறரை நேசிக்கணும். ஒருவன் தன்னை போல பிறரை நேசித்தானாலே இந்த உலகம் சுமூகமாக சமத்துவமாக வாழும். அப்படியே பழைய உடன்படிக்கையில் கொடுக்கப்பட்டதை எடுத்து மறைச்சு வச்சிட்டாங்க.
இன்னைக்கு எப்படி கிறிஸ்தவத்தில் மறைச்சு வச்சாங்களோ அதே தான். இன்னைக்கு எப்படி தேவாலயத்துக்கு முன்னாடி பிச்சைக்காரவங்க, கைகால் போனவங்க, ஊனமுற்றவங்க இருப்பாங்க, அவங்கள தாண்டி தான் சர்ச்சுக்குள்ளே எல்லாருமே போவாங்க. சர்ச்சுக்குள்ளே போய் காணிக்கையை போடுவாங்க. அந்த காணிக்கை யாருக்குன்னா கர்த்தருக்குன்னு சொல்லுவாங்க. அந்த கர்த்தர் தான் சர்ச்சுக்கு முன்னாடி பிச்சைக்காரனா, முடவனா, நொண்டியாக உட்காந்துருப்பாங்க. இப்போ போகிறவன், சர்ச்சுக்குள்ளே போகிறவன் காசெல்லாம் போட்டு வந்துடுவான். அவன் வேண்டுதலை வச்சு செய்கிறான். அவன் நேர்த்தி கடன் பண்ணுறான், நேர்ச்சி கடன் பண்ணுறான், அந்த கடன் தீர்த்து வந்துடுறான். அதில் அவன் தான் திருப்தி அடைவானே தவிர இயேசு திருப்தி அடைய மாட்டார். சர்ச்சு ஆலயம்னா தேவனுடைய வாசஸ்தலம். அந்த தேவனுடைய வாசஸ்தலம் யார் உட்காரணும்னா திக்கற்றவன், விதவை, பரதேசி, ஊனர், குடர், சப்பானி, அவங்கள வழி நடத்த லேவியன், மேய்ப்பேன். இவங்க இருக்கிறதுக்கு பேர் தான் சர்ச்சு, சபை. சபையோட மேய்ப்பேன் ஒரு தரித்திரனாக இருக்கணும், ஒரு பரதேசியாக இருக்கணும். இவங்களைத்தான் இயேசுவும் தேர்ந்தெடுத்தார். அதுதான் இயேசு இந்த உலகத்தில் வந்து தரித்திரரானார். நாம் எல்லோரும் பரலோக ராஜ்யத்தில் ஐஸ்வர்யவானாகும்படி இயேசு தன்னைத்தானே தாழ்த்தி தரித்திரரானார் அப்படின்னு படிக்கப்படுது. இந்த மாதிரி அன்னைக்கு இயேசுவை பின்பற்றி எல்லாரும் போனாங்க. பேக்கில் எதுக்கு போனாங்க? அவங்களுக்கு மனசுக்கு தேவையான, நம்ம எதுக்காக பிறந்தோம். இப்போ ஒரு கண்ணு தெரியாத ஆளுக்கிட்ட கேட்டால், இந்த ஆண்டவர் என்னை வந்து கண்ணெல்லாம் படைச்சு விட்டாரு, என்னை மற்றவங்கள மாதிரி கண்ணு தெரிஞ்சால் நான் நல்லா வாழ்வேனே மற்ற ஜனங்களை போல அப்படின்னு குறை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அப்போ ஏன் அந்த குறை வருதுன்னா அந்த மக்களை கவனிக்க ஆள் இல்லை. உனக்கு கண் இல்லாதவனுக்கு நான் கண்ணாக இருப்பேன் அப்படின்னு ஒரு மனுஷன் கண்ணு தெரியாத ஒரு ஆளுக்கு வந்து உத்தரவாதம் கொடுத்து அந்த மனிதனோட வாழ்க்கையில் தன்னுடைய வாழ்க்கையை பங்கிட்டு கொண்டா அந்த மனுஷன் அதுக்கு சொல்ல மாட்டார். கடவுளை பற்றி கேவலமாக, மோசமாக, தூசன் பேச மாட்டாங்க. கை கால் சூமுனவங்க பிறந்துட்டாங்க. கைகால் நல்லா இருக்கவங்க, கைகால் சூமுன மனுஷன்ட்ட உனக்கு கையாகவும் காலாகவும் நான் இருப்பேன், எனக்கு என்ன வேணால் நான் செஞ்சுக்கிறேன்னு அதை உனக்கு செய்கிறேன் அப்படி சொன்னாங்கன்னா அவங்க கடவுள் தூசணம் பேச மாட்டாங்க. இது மாதிரி இயேசு வர்றதுக்கு முன்னாடி எல்லாமே கம்ப்ளைண்ட் போய்கிட்டே இருக்குது. ஊனமுற்றவரோட ஜெபம் தேவன் எப்பயுமே கேட்டுக்கிட்டு இருப்பார். யாருக்காக சபை கட்டுறாங்கன்னா திக்கற்றவன், விதவை, பரதேசி, இவங்களை பாதுகாக்கிறதுக்காக சபை. இந்த உலகத்தில் எடுத்துக்கிட்டால் மாற்றுத்திறனாளி 1% தான் இருப்பாங்க. 99% மாற்றுத்திறனாளி இருக்க மாட்டாங்க. அந்த 99% மக்கள் 1% மாற்றுத்திறனாளி மக்களை பார்க்க மாட்டாங்க. ஏன்னா இந்த கிறிஸ்தவ சர்ச்சில் என்ன சொல்லி கொடுப்பாங்கன்னா, இவங்கெல்லாம் பாவிக, நொண்டியாக பிறந்துட்டான், கூடனா பிறந்துட்டான், இவங்க ஆயப்ப என்ன செஞ்ச பாவமோ, இவங்க தாத்தை மட்டும் செஞ்ச பாவம், இவங்க பக்கத்து வீட்டுக்காரனுக்கு செஞ்ச பாவம், அவனுக்கு செஞ்ச பாவம், இவனுக்கு செஞ்ச பாவம்னு அந்த மாற்றுத்திறனால பிறந்த மனுஷன் மேலே எல்லா மனுஷன் சுமத்துவாங்க. இன்றைக்கி அதைத்தான் செய்வாங்க, அன்னைக்கு அதைத்தான் செஞ்சாங்க. அதுக்கு தான் இயேசு அவங்கள கூப்பிட்டு முதலாவது ஆசனத்தில் உட்கார வச்சு அவங்கள கவனிச்சார். உங்களை விருந்துக்கு யாராவது அழைச்சாங்கன்னா முதன்மையான ஆசனத்தில் போய் உட்காராதீங்க அப்படின்னு இயேசு தன்னோட சீடர்களுக்கு போதிப்பார். ஏன்னா நீ முதன்மையான ஆசனத்தில் உட்காந்துருப்ப ஃபஸ்ட்டு பெஞ்சில், உனக்கு மேலே ஒரு மதிக்கத்தக்க வந்தோடனே உன்னை செகண்ட் ரோ, தேர்ட் ரோ போட்டு விட்டுருவாங்க. அதனால முதன்மையான ஆசனத்தில் நீங்கள் உட்காராதீங்க, எப்பயுமே பின்னுக்கு இருங்க, உங்களை நான் முன்னுக்கு கொண்டு வருவேன் பாரு. அப்போ அந்த முதன்மையான ஆசனம் யாருக்கு போடப்பட்டதுன்னா இயேசுக்கு சொல்லுவார், திக்கற்றவர்கள், விதவைகள், பரதேசி, ஊனர், குடர், சப்பானி, இவங்களுக்கு தான் அந்த முதன்மையான ஆசனம் போடணும். நம்ம கவர்மெண்ட் பஸ்ஸில் கூட பாருங்களேன், மாற்றுத்திறனாளிகள்னு ஒரு சீட்டு தனியாக ஒதுக்குவாங்க. அது ஸ்பெஷல் சீட்டு. கைகள் நல்லா இருக்கவங்க அப்படி எழுதியிருக்காங்களா? இருக்காது. இப்போ மாற்றுத்திறனாளி ஸ்பெஷல் பீப்புள், ஸ்பெஷல் சைல்டு, அவங்களுக்கு முன்னுரிமை. பஸ்ஸில் ஏறினா அவங்களுக்கு ஒரு சீட்டு, அதுதான் முதன்மையான ஆசனம். அதில் நம்ம போய் உட்காந்தோம்னா கூட அதை எந்திரிச்சு போக சொல்லுவார் கண்டக்டரு, இந்த சீட்டில் உட்காராதீங்க அப்படின்னு. ஏன்? அது விஐபி சீட்டு, விவிஐபி சீட்டு. கவர்மெண்ட் பஸ்ஸில் பார்க்குறீங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு ஆள் ரிசர்வேஷன் பண்ணலை, பஸ்ஸில் ஏறுவாரான்னு தெரியாது, இறங்குவாரான்னு தெரியாது, ஆனால் அந்த சீட்டை எப்போயுமே காலியாக வச்சுருப்பாங்க. அந்த சீட்டில் உட்காரக்கூடியவர் தான் விஐபி. அரசுக்கு தெரியுது முதன்மையான ஆசனங்கிறது அதுதான். அதான் இயேசு சொல்லுவார், நீங்களோ விருந்து கொடுக்கும் பொழுது முதலில் திக்கற்ற, விதவை, பரதேசி, ஊனர், குடல், சப்பானியர் இவர்களை அழைத்து விருந்து கொடுங்கள்னு பாரு. இது ஏன் சொல்கிறாரு? எப்போ ஒரு கல்யாணம் வச்சாலும் விவிஐபி கூப்பிடுவாங்க, ஃபஸ்ட்டு பெஞ்சில் உட்கார வைப்பாங்க, அவங்கள தான் வாழ்த்துக்கிறது கூப்பிடுவாங்க, துக்க வீட்டுனாலும் அவங்களுக்கு ஸ்பெஷலாக கவனிப்பாங்க. நீங்களோ இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட நீங்களோ அதை செய்ய வேண்டாம். ஏன்னா
எவ்வளோ பெரிய விஐபி வந்தாலும் விவிஐபி ஒருத்தர் வரும்போது நீ விஐபி ஸ்தானத்தை இழந்து போயிடுவ. ஆனால் என்றைக்குமே விவிஐபி இருக்கக்கூடியவர் தான் திக்கற்றவர்கள், விதவைகள், பரதேசிகள். அதனால தான் இயேசுவே இந்த உலகத்தில் வானத்தையும் பூமியும் சகலத்தையும் உண்டாக்கின கர்த்தாதி கர்த்தர் கிறிஸ்து இயேசுக்குள்ளே இருந்து வெளிப்படுறாரு. மனுஷனுக்குள்ளே இருந்து வார்த்தையாக வெளிப்படுறாரு. அந்த வார்த்தை கிறிஸ்து உடையது. இயேசுங்கிற மாமிசம் அந்த வார்த்தையை உள்வாங்கி கொண்டது. எருசலேம் தேவாலயத்தில் முதன்மையான ஆசனத்தில் உட்கார வேண்டிய திக்கற்ற வெள்ள விதவை பரதேசியை பூரா வெளியில் தள்ளிட்டாங்க. பிச்சைக்காரனா, வழி இல்லாமல் பிச்சைக்காரனா, பரதேசியா அங்கே சுற்றிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் கிறிஸ்து பழைய உடன்படிக்கையிலேயே அவங்களுக்கு முதன்மையான ஆசனம் சொல்லியிருக்காரு. விருந்து கொடுக்கும் போதே அவங்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லியிருக்காரு. ஆனால் யாரும் மதிக்கலை. அதான் கிறிஸ்துவே வானத்தையும் பூமி உண்டாக்குன கிறிஸ்துவே இந்த உலகத்தில் தரித்திரனார். அவர் பரலோகத்துக்கு தான் ராஜாதி ராஜா. இந்த உலகத்தில் கிறிஸ்து ஒரு தரித்திரன், ஒரு பரதேசி. நிரந்தரம் இல்லாத வாழ்வு தான் இந்த உலகத்தில் நீங்கள் வாழ்கிறீங்க அப்படிங்கிறத வெளிப்படுத்துகிறாரு. நித்திய ஜீவன் உள்ள நித்திய பரலோகத்துக்கு போகிறப்ப தான் உங்களுக்கு எல்லா மரியாதையும் கிடைக்கும். இங்கே கிடைக்காது. இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கிட்டான்னு இதை சொல்லி தான் இந்த உசிலம்பட்டியில் கருணாகரன் போதனை பண்ணி எல்லாரையும் கூப்பிட்டு திக்கற்றவன், விதவை, பரதேசி இவர்கள் நியாயத்தை புரட்டுகிறவன் சபிக்கப்பட்டவன் என்பார்களாக ஜனங்கள் எல்லோரும் ஆமேன் என்று சொல்ல கடவுதுன்னு சொல்லுவான். பழைய உடன்படிக்கையில், புதியதில்லை, பழையதில். அந்தபடி தான் உசிலம்பட்டி அள்ளிகுண்டம் மாற்றுத்திறனாளிகள் கிட்டத்தட்ட 25 ஃபேமிலி இருக்காங்க. மாற்றுத்திறனாளிகளே ஃபேமிலி. கண்ணு தெரியாதவர் கணவர், கண்ணு தெரியாதவங்க மனைவி, கால் இல்லாதவர் கணவராக இருப்பாங்க, கை போன மனைவியாக இருப்பாங்க. ஏன்னா மாற்றுத்திறனாளி தான் வாழ்க்கை கொடுத்துக்குவாங்க. இந்த மாதிரி சேர்த்து வச்சு இந்த உசிலம்பட்டியில் தேவ அக்னி சபைங்கிற பேரில் கருணாகரன் நடத்திக்கிட்டு இருக்கான். அப்போ இதெல்லாம் எந்த ஒரு சர்ச்சிலையும் எந்த சபையிலையும் கேட்டதே இல்லை. இவன் என்ன புதுசாக சொல்கிறான் அந்த கருணாகரன். அப்போ இது உண்மையாக இருக்கும்னு முழுசாக நம்பி அங்கே போகிறோம். அவங்களுக்கான நீதியை செய்யணும். அப்போ அந்த மக்களுக்கு நம்மளாம் என்ன செய்கிறோமோ, நமக்கு ஃபேமிலிக்கும் நமக்கு என்ன செய்கிறோமோ அதை அவங்களுக்கு செய்யணும். அது யாருக்கு செய்கிற மாதிரி? ஏழைபாளைக்கு செய்கிறதில்ல, இயேசு கிறிஸ்துவுக்கே செய்கிற மாதிரி அப்படிங்கிறத கேட்டு நான் உள்வாங்கி வாழ்ந்தது. 3 வருஷம், 4வது வருஷம் அவனை பற்றின சுயரூபம் தெரிஞ்சது. எவனுமே வாயில் தான் சொல்லுவான். திக்கற்றவனுக்கு நான் திக்கற்றவனாக இருந்தவனை பார்ப்பேன். கண்ணு தெரியாதவங்களுக்கு கண்ணாக இருப்பேன், கால் இல்லாதவங்களுக்கு காலாக இருப்பேன், கை இல்லாதவங்களுக்கு கையாக இருப்பேன் அப்படின்னு. அது எல்லாம் பொய்ங்கிறத 2 வருஷத்துக்கு முன்னாடி வெளியே தெரிஞ்சிருச்சு. யார்? இந்த கருணாகரன், தேவ அக்னி சபைங்கிற பேர் நடத்துகிற கருணாகரன். ஆனால் நான் அந்த சபைக்கு போகிறப்ப என்ன நினச்சி போவேன், ஆதிகால அப்போஸ்தலர் சபை இப்படி தான் நடந்தது. பேதுரு கட்டின அந்த சபை, இயேசு கிறிஸ்து பேதுரு பாறை மேல் இந்த சபையை நான் கட்டுறேன்னு பேதுருங்கிற கடினமான, அதாவது உடைக்கப்படாத பாறை மேலே கட்டினார். அந்த சபையை 100-150 வருஷத்தில் எல்லாம் செதறி போனது. அழிஞ்சு போகலை, செதறி போனது. செதறி போன சபையில் எங்கே போச்சுன்னு நான் தேடிக்கிட்டு இருக்கேன். இங்கே இருக்கக்கூடிய 40,000 சபை தேடி பார்த்தா அதில் ஒன்று கூட இயேசு கொடுத்த சபை இல்லை. இயேசு அல்லாத இயேசு கொடுத்த சபை, அந்த கிறிஸ்துவோட சபை தான் இந்த உலகத்தில் இருக்குது. அப்போ நான் பார்க்குறேன், திக்கற்றவன் விதவை பரதேசிக்கு முதன்மையான ஆசனத்தில் சீட்டு கொடுக்கக்கூடிய ஒரே சபை இந்த தேவ அக்னி சபை நினச்சி போய் தான் வாயில் தான் அவன் சொன்னானே தவிர அவன் செயல்படுத்தலை அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு சபையில் ஒரு குறை இருந்தால் கண்டித்து உணர்த்தி புத்தி சொல்லி வழி நடத்தணும். அப்படி புத்தி சொன்னவங்களை அவமானப்படுத்தி, அப்படி வழி சொன்னவங்களை கேவலப்படுத்தி வெளியில் அனுப்புனா நான் வெளியில் வந்தேன். இந்த 1 மாதத்துக்கு முன்னாடி அள்ளிகுண்ட மாற்றுத்திறனாளி நாகராஜுங்கிற ஒருத்தர் கூப்பிட்றாரு என்ன. என்னன்னா கிட்டத்தட்ட ஒரு 10-15 மீட்டிங் அட்டன் பண்ணியிருப்பேன் குறைஞ்சபட்சம். அப்போ நான் போய் பார்க்குறது இவங்களை தான். யாரை நம்ம இருதயத்தில் நினச்சி போகிறோம், இயேசு கிறிஸ்துவ ஒரு சர்ச்சுக்கு போகிறோம்னா ஏசப்பாவை போய் பார்க்கணும், அவர்கிட்ட நம்ம தேவையை கேட்கணும்னு போவோம். நான் போனது இந்த மாற்றுத்திறனால பார்த்து போனேன். எந்த உசிலம்பட்டிக்கு போய் பார்க்குறப்ப, வெளியரங்கமாக பார்க்குறப்ப எல்லாமே சரியாக நடக்கிற மாதிரி இருந்தது. ஆனால் அந்த ரங்கத்தில் இல்லை. ஏன்னா அந்த ரங்கத்தை அறிகிற தேவன் நம்முடைய தேவன். அப்போ உனக்கு போதிக்கிற மாதிரி நீ நடத்தலை, நீ அவனோட வாயிலிருந்து வர்ற வார்த்தையை நம்புறிய தவிர அவன் அந்த ரங்கத்தில் தீட்டு உள்ளவனாக இருக்கான்னு சொல்கிறார் இந்த பால் டிவி கருணாகரன். அவன் தன்னுடைய மகிமைக்காகத்தான் சபை நடத்தினே தவிர ஏன் மகிமைக்கு இல்லைன்னு எனக்கு உணர்த்தினார். விசாரிக்கும் போது தெரியுது, அந்த திக்கற்றவன் விதவ பரதேசி ஊனர் கூட சப்பானிய அடிமையோட கொத்தடிமையை வழி நடத்திருக்கான்.
சோறும் போட்டு பிஐ அள்ளி வச்சு திங்க விட்டுருக்கான் அப்படிங்கிற விஷயத்த இந்த மாற்றுத்திறனாளியை எங்கிட்ட பேசும்போது அறிஞ்சேன். இப்போ நினச்சி, ஆண்டவரே, ஒரே சபை இருக்குது இந்த உசிலம்பட்டியில், உண்மையிலேயே தன் பிள்ளைகளை காட்டிலும் தன் மனைவி மக்களை காட்டிலும் மாற்றுத்திறனாளி நேசிக்கக்கூடிய சபைன்னு தான் நான் வந்தேன், ஏன் இல்லைன்னு. ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி இவன் ஒரு கிட்டியை போட்டு வச்சுருக்கான். ஒரு கடையில் 25 ஆடு போட்டு அடைச்சி வச்சுருக்கான். அது தான் சொந்த ஆடுன்னு நினச்சி தீவனம் வைக்காமல் ஆட்டுக்கு அகத்திக்கீரை கொடுக்கணும். அதை தான் தின்னா, அகத்திக்கீரை தின்னா அந்த ஆடு அசை போடும். அசை போட்டு ஆடு பிழைக்கும். இவன் பிஏலி வச்சுட்டான். இது கிட்டத்தட்ட 6-7 வருஷமாக பிஏ வச்சிருக்கான் ஆடுகளுக்கு. ஆடு பீ தின்னா என்ன ஆகும்? வயிறு மொந்தமாகி செத்து போகும். அப்படி சாகிற நிலைமையில தான் இந்த நாகராஜ் ஃபோன் பண்ணுற. அப்படி மாற்றுத்திறனாளி சங்க தலைவர் ஃபோன் பண்ணி சொல்கிறாரு, அண்ணே, இந்த சபையில் கொடுமனே, பிச்சைக்காரனோட கேவலமனே, காவேரி கஞ்சி குடித்தா கூட நிம்மதியாக குடிச்சு வாழ்ந்துருப்போம். எங்களுக்கு இயேசுவை சொல்லி சொல்லி உனக்கு என்ன வந்தது? கனவு வந்ததா? தரிசனம் வந்ததா? அது வந்ததா? இது வந்தான்னு கேட்குறாங்க. எங்களுக்கு ஒன்றுமே முடியலன்னு. இயேசு எந்த மாற்றுத்திறனை கூப்பிட்டு வச்சு சுவிசேஷம் சொல்லலை. அவர் தரித்திரனுக்கு தான், மன தரித்திரம், கர்த்தரை அறியாதவங்களுக்கு, அதுக்கு இஸ்ரவேல் மக்களுக்கு சொல்ல வந்தார். கர்த்தரை அறியாதவங்களுக்கு. எந்த ஒரு மாற்றுத்திறனாளிக்கு இயேசு இங்கே வா, 3 நாளைக்கு நான் உனக்கு உபதேசிக்கிறேன், உபதேசம் கேட்டதுக்கப்புறம் உனக்கு சுகப்படுத்துகிறேன், உன் பசிக்கு சோறு போடுறேன்னு சொல்லலை. ஏன்னா இவங்களுக்கு கேள்வி கிடையாது. திக்கற்றவன் விதவ பரதேசி. ஏன்னா அவங்க இந்த உலகத்திலேயே இயேசுவை போல பாட அனுபவிச்சுக்கிட்டு இருக்காங்க. இயேசுவோட ரத்தத்தால் அவங்க சுத்தப்படுத்திட்டு போயிடுவாங்க. சுவிசேஷம்னா என்னன்னா வாழ்ந்து காட்டுறது. இயேசு நல்லவர் அப்படி சொல்றது இல்லை சுவிசேஷம். இயேசுவை போல நானும் வாழ்கிறேன் அப்படின்னு தன்னையே இயேசுவை போல தன்னை உள்வாங்கிக்கணும். இயேசு இங்கே இருந்தால் எப்படி வாழ்ந்தாரோ அப்படி நீ இயேசுவை வாழ்ந்து காட்டணும். இயேசுவை நீ வாழணும்னா உன்னால் ஒத்தையினாலும் முடியாது. உனக்குள்ள ஒரு பிதா தேவை. இருதயத்தில் இருக்கக்கூடிய பழைய பிதா இருப்பாங்க. இந்த உலகத்தை அல்லாத தேவர்கள் நம்ம இருதயத்தில் இருப்பாங்க. அவங்கள வெளியில் போட்டுறணும். வெளியில் போட்டு சாதாரண அது யுத்தம் நடக்கும். கிறிஸ்துவை நீங்கள் ஏற்றுக்கணும். யாரோட கிறிஸ்துவ முக்கியமாக்கணும்? இயேசுவின் கிறிஸ்துவ நீங்கள் உள்வாங்கினா தான் இயேசுவை போல உங்களை வழி நடத்துவார். எப்படி யோவான்ஸ்நானன் ஞானஸ்தானம் வாங்கிட்டு வந்தப்ப பரிசுத்தாவியான ஒரு புறாவை போல இயேசுக்குள்ளே இறங்குறது யோவான்ஸ்நானன் கண்டு, இதோ உலகத்தின் பாவத்தை தீர்ந்து சுமக்கிற ஆட்டுக்குட்டி இவர் தான், இவரை பின்பற்றி போங்கன்னு சொன்ன உடனே பேதுரு உடனே பின்னாடி போனார், ஏற்றுக்கிட்டு போனார். அப்பேற்பட்ட இயேசு கிறிஸ்துவாகிறாரு. இயேசுங்கிற மனுஷன் 30 வருஷமா ஆலயத்திலே பிரவேசம் பண்ணவர். பஸ்காவுக்கு வருஷம் வந்துடுவாங்க. எந்த தேசத்தில் இருந்தாலும் பஸ்கா அனுசரிக்க ஜெருசலேம் தேவாலயத்துக்கு வர்றவங்க 30 வருஷமா ஜெருசலேம் தேவாலயத்துக்கு என்னோட தகப்பன் வீடுன்னு சொன்ன அதே இயேசு கிறிஸ்து யோவான்ஸ்நானன்ட்ட ஞானஸ்தானம் வாங்கினதுக்கு அப்புறம் சொல்கிறாரு, இந்த ஆலயத்தை இடித்து போடுங்கள் அப்படின்னாரு. ஏன் கட்டடத்தை இடிக்க சொன்னான்னு தெரியுங்களா? அவங்க நியாயப்பிரமாணப்படி நடக்கலை. 10ல் 1 எடுத்து திக்கற்றவன் விதவை பரதேசி லேவியனுக்கு கொடுக்காம அதை பிச்சைக்காரவங்களாக்கிட்டாங்க. யாரா? கடவுளோட பிள்ளைகளை ஒருத்தனுக்கு தர்மம் கொடுக்கும்போது ஆண்டவருக்கு நம்ம கொடுக்குறோன்னு நினச்சி கொடுத்தா தான் அது ஆண்டவர்கிட்ட போய் சேரும். அல்லாது பிச்சை போடுற மாதிரி போட்டோம்னா அது காயினோட காணிக்கையாயிரும். காயினும் காணிக்கை கொடுத்தா, ஆபேலும் காணிக்கை கொடுத்தான். ஆபேல் எப்படி கொடுத்தான்? நல்லா மந்தையிலே கொளுத்த கெடா குட்டியை கொண்டு போய் கர்த்தருக்கு பலியிட்டான், பலி செலுத்துறான். அதை அவர் ஏற்றுக்கிட்டாரு. ஏன்னா அவர் இருதய நிறைவு. கடவுளுக்கு கொடுக்கறது சுத்தமாக இருக்கணும், முழுமையானதாக இருக்கணும், குரல் நிறைவு உள்ள இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி கொடுக்குறான். காய் நினைச்சுறான், கடவுள் உட்காந்து தின்னுங்க போகிறாரு அப்படின்ட்டு நல்ல கோதுமை மணியெல்லாம் எடுத்துட்டு பதறுகளை கொண்டே வைக்கிறான். கட்டு பெருசாக இருக்கும் பார்க்க. அது என்னென்னா இருதயத்தில் நிறைவு இல்லை. அதனால அந்த காணிக்கை அவர் ஏற்றுக்கலை. அதையே தான் எருசலேம் தேவாலயத்தில் பண்ணியிருக்காங்க. கர்த்தருக்கு கொடுக்கணும். இப்போ கடவுளுக்கு ஒரு காணிக்கை செலுத்தணும்னா வேண்டா வெறுப்பாக செஞ்சுருக்காங்க. தன்னே போல, அதாவது ஒரு காணிக்கை கொடுக்கணும்னா அது கடவுள் வந்து அந்த காசை 1000 10,000 வாங்கி திங்க போகிறது இல்லை. அந்த ஏழை மக்களுக்கு கொடுக்கக்கூடிய அது காசு. அதான் சொன்னார், இந்த சிறியவர்களுக்கு எளியவர்களுக்கு நீங்கள் எதை கொடுக்கிறீர்களோ அதை எனக்கே கொடுத்தேன்னு இயேசு கிறிஸ்து பதிவு பண்ணுவார். அப்படி அவங்க செய்யலை. அவங்க புறந்தள்ளப்பட்டாங்க, ஆலயத்தை விட்டு வெளியே தள்ளிட்டாங்க. அந்த சர்ச்சில் முதன்மையான ஆசனத்தில் உட்கார வேண்டியவங்க தான் திக்கற்றவன் விதவ பரதேசி, அவங்க லேவியன். இந்த 4 பேர் தான் சர்ச்சுக்குள்ளே இருக்கணும். முதன்மையானதில்
இப்போ எப்படி பலிபீடம் செலுத்திருக்காங்க, அந்த பலிபீடத்தில் உட்கார வேண்டியவங்களே பாஸ்டர் ஒரு மேடை போட்டிருக்காங்க பாருங்க, அங்கே இருக்க வேண்டியவங்க தான் இவங்க. அவங்களெல்லாம் இயேசு வர்றப்ப வெளியில் கிடக்குறாங்க. சாலமன் ராஜா கட்டுமே இவங்க முதன்மையான ஆசனத்தில் இருக்காங்க. அடுத்த ஒரு 1500-2000 வருஷம் கழிச்சு வர்றப்ப இவங்க துரத்தப்பட்டாங்க. ஏன்? அந்த இடத்துல சாத்தான் போய் உட்காந்துக்கிட்டான், சுயநலத்தை விதைச்சிட்டான். 10 ரூபாயை 10 பேர் பிரித்து சாப்பிடணுங்கிறத வேரோட அழிச்சு விட்டுட்டு கடமைக்கு 10 ரூபாய் போட்டுட்டான். 9 ரூபாயை லேவி தின்ட்டான். லேவி என்ன? அந்த பாஸ்டர் வேத பாருங்க, சுவிசேஷக்காரன், எது வேதத்தை சொல்லி காசு வாங்குறவன், ஆண்டவருக்கு ஊழியம் பண்ண போறவங்க அவங்க. இதை அடிச்சு நொறுக்கியாச்சு, நான் உசிலம்பட்டிக்கு வந்துடுறேன் சரின்ட்டு இதெல்லாம் கண்டிச்சு கேட்டோடனே எதிர்ப்பு வருமே. இயேசு எப்படி எருசலேம் தேவாலயத்தை விட்டு புறம்பே தள்ளுனாங்க, எருசலேம் தேவாலயத்தில் இருந்தால் கல்லெறிஞ்சு கொல்ல வந்தாங்க. அதே மாதிரி நான் எதை நினச்சி எருசலேம் ஆலயம் பழைய ஆலயம் மாதிரியே இங்கே ஒரு தேவ அக்னி சபை கட்டப்பட்டிருக்கு, இதான் உத்தமி சபை அப்படி போனனே, அதில் குறைய கண்டுபிடிச்சேன். 6 வருஷம் ஆச்சு. இயேசு கிறிஸ்து எருசலேம் தேவாலயத்தில் உள்ள குறை கண்டுபிடிக்க எத்தனை வருஷம் ஆச்சு? 30 வருஷம் ஆச்சு. 30 வருஷம் கழிச்சு தான் குறை சொன்னார். அதுக்கு முன்னாடி வரைக்கும் இது என்னுடைய தகப்பனோட வீடு. 12 வயசில் இயேசு விட்டு அவங்க பாஸ்கா முடிச்சுட்டு போயிட்டாங்க. 3 நாள் கழித்து திரும்பி மகனை பார்க்க வர்றாங்க. இயேசு எதுக்கு தேடி வந்தீங்க? எங்கள் அப்பா வீட்டை தானே இருக்கேன் அப்படி சொன்னார். யாரை? எவ்வளோ உரிமையாக சொன்னார். தகப்பனோட வீடு. சாலமன் ராஜா கட்டின 400 வருஷம் 40 வருஷம் கட்டின பழமையான அந்த ஆலயம் தேவனுடைய ஆலயம். தேவனுடைய ஆலயத்தில் யார் இருப்பா? தேவன் இருப்பார். அது எங்கள் அப்பா தானேன்னு சொல்லி அவர் இருந்தார். அதே அப்பா அங்கே இல்லைன்னு சொன்னோன்னே சொல்கிறாரு, இதெல்லாம் இடிச்சு போடுங்கடா, இது சாத்தானுடைய கூடராமல் போச்சு அப்படின்னா அங்கே நல்ல எண்ணத்தை விதைக்கிறவே இல்லை, எல்லாருமே சுயநலக்காரவங்களாக போயிட்டாங்க. அதே தான் நான் நினச்சிருந்த இந்த தேவ அக்னி சபை உசிலம்பட்டில் ஆரம்பிச்சிருக்கிறது உலகம் பூரா பரவ செய்யணும். இதைத்தான் இந்த சபையை நான் தேடினேன். கிட்டத்தட்ட 40 வருஷமாக 25 வருஷமாக நான் இந்த சபையை தேடி பார்த்து கண்டுபிடிச்சேன். ரோமன் கத்தோலிக்கில் இருந்து இதில் எதுவுமே உண்மையானது இல்லை. ஆதிகால அப்போ சபை எங்கே இருக்குன்னு இவன் பேசுனதை வச்சு கண்டுபிடிச்சாச்சு. கடைசியில் இவனே ஒரு சுயநலக்காரன் இருக்கான்னு தெரிஞ்சுக்கிட்டேன். இயேசு சொல்லுவார், அவன் தன் நீதியை தன் சொந்த சம்பாத்தியத்திலிருந்து எடுத்து செய்யணும் பாரு. அப்போ தன் பவுன் அறத்தை சொல்லுவார். இயேசு கிறிஸ்துவோட ஜெராக்ஸ் மாதிரி சொந்த சம்பாத்தியத்தை எடுத்து கொடுக்கணும். நீங்களோ நீதி செய்யும் பொழுது, தர்மம் செய்யும் பொழுது வெளிவேசக்காரர்களை போல, பாஸ்டர்களை மாதிரி, போதைங்களை மாதிரி அலப்பறை பண்ணாதீங்க. சந்தையிலேருந்து வந்தனம் பாடாதீங்க. வாங்க வாங்க 100 பேருக்கு சோறு போடுறோம் அப்படின்னு கூப்பிடாதீங்க. அடுத்தது நாங்கள் இந்த இப்போ சொன்னாங்களே போர்வை தருவோம், தலைகாணி தருவோம், பெட்ஷீட் தருவோம் அப்படின்னு. ஏன்னா எவனுக்குமே துணி இல்லைல்ல, இனி இவங்க கொடுத்து தான் அவங்க வாங்கி போட போகிறாங்க. ஏன்னா நிர்வாணமாக போகிறாங்க. இப்போ இவங்க என்னென்னா வெளிவேசக்காரன். ஐயோ 1000 பேருக்கு சாப்பாடு கொடுக்குறாங்களா? எப்படி ஒரு 10 லட்சம் ரூபா ஆகுமே, நம்ம 1 லட்சம் அனுப்பலாம், நம்ம 50,000 அனுப்பலாம், நம்ம 10,000 அனுப்பலாம். இந்த மாதிரி கொண்டு வந்துடுவாங்க. யார்? பைபிளை கையில் வச்சுக்கிட்டு ஏமாத்துருவாங்க. இதைத்தான் 2000 வருஷத்துக்கு முன்னாடி இயேசு வர்றப்ப அந்த வேத பாருங்க பரிசேயன் மாயக்காரங்க செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. அதான் அவங்க மாயக்காரங்க. கர்த்தர் பேரை சொல்லுவாங்க, பின்னாடி சாத்தானுக்கு ஊழியம் பண்ணுவாங்க. எவனு தனித்தனி இழந்து போக மாட்டான். அடுத்தவனை உழைப்பில் சுரண்டு திங்க தான் பார்ப்பான். எது? பைபிளை கையில் வச்சுருக்கேன். காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் வேலை பார்த்துங்க, 6 மணிக்கு நான் பைபிளை கையில் எடுத்துகிட்டு போகிறேங்க. ஒரு ஏழையை பார்த்து அவங்களுக்கு நீதி செய்கிறேங்க. ஒரு ஆண்டவரை பற்றி ஏன் இந்த ஆளுக்கு போனால் வேலை செஞ்சு கஷ்டப்பட்டு வேலை சம்பாதிச்ச வந்து காசை ஏன் பிச்சையாக கொடுக்குற, உன்னே மாதிரி அவன் நேசிக்கிறே என்னான்னு அதை பார்க்குறவன் கேட்பான். எங்கள் ஆண்டவரை செய்ய சொன்னார், உங்கள் ஆண்டவரை பற்றி சொல்லணும் தான் அவன்கிட்ட சொல்லணும். அவன் தான் தரித்திரேன், இருதயத்தில் மனம் தரித்திரேன், காசு பண்ண துட்டு தரித்திரேன் இல்லை. 10 பேருக்கு நீதி செஞ்சால் ஏன் செய்கிறீங்கன்னு முதல் கேட்பான். இன்னே ஒன்னே மாதிரியே இருந்தாலும் எப்படி நேசித்தா என்ன ஆகும், அப்படி நேசித்தா பரலோக ராஜ்யம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லணும். அதெல்லாம் கிடைக்குமா அப்படின்னு கேள்வி வைப்பாங்க. கேள்வி எடுக்க தான் ஆண்டவர் பேச ஆரம்பிப்பார். அந்த மனுஷனுக்குள்ள ஈரத்தில் போதிப்பார். இந்த மாதிரி வெளியில் வந்தாச்சு. உசிலம்பட்டியை விட்டு ஜனங்கள் வெளியில் வந்துட்டாங்க. இந்த கருணாகரே கோயம்பேடுக்கு சென்னைக்கு போகிறான். நாங்கள் நீதி செய்ய போகிறோன்னு இந்த கையில் ஒரு கேரி பேக்கு பொட்டணும், உப்பு புளி மிளகா. நாங்கள் தேடி அலையிறான். எங்கே? சந்தைவெளி பூரம் தேடுறான். சந்தைவெளின்னா தெரியுதா? கோயம்பேடு மார்க்கெட்டு தேடிக்கிட்டு தெரியுறான். ஒரு 3 பேர்த்த கண்டுபிடிச்சானான். அதாவது புளிச்சேப்பை விட்டுக்கிட்டு இருக்கவன், அடுத்த வேலைக்கு சாப்பாட்டுக்கு இல்லாமல் இருக்கவன் இவன் கண்டுபிடிக்கலை.
நல்ல ஒரு வண்டியில் படுத்து தூங்கிட்டு இருக்கான். அவர் ஒரு உழைப்பாளி, ட்ரைசைக்கிள் ஓட்டுறவன். சென்னையில் மினிமம் 1000 சம்பாதிப்பாங்க, லோடு மேனு. அவரை பார்த்துட்டு, ஏங்க நீங்கள் ரொம்ப கஷ்டப்படுறீங்களா? ஆமாங்க. எவனாவது கோடீஸ்வரனாகவே இருக்கட்டும், நீங்கள் கஷ்டப்படுறீங்களா கேளுங்க. ஆமாம்ப்பா. என்ன கஷ்டம்? பேங்கில் ஒரு 10 கோடி ரூபா கடை வாங்கியிருக்கேன், அதை கட்டாமல் கஷ்டப்படுறேன்ப்பா. அப்போ நீ நீதி உன் பெருமைக்கு செய்ய போறன்னா நீ ஆண்டவரை காண மாட்ட. ஆண்டவரை காண மாட்ட. உன்னை தேடி வந்து யார் யாசகம் கேட்குறாங்களோ, தர்மம் கேட்குறாங்களோ, உதவி கேட்குறாங்களோ, அப்போ நீ அவங்கள உத்து பார்க்கணும். உத்து பார்க்கணும் ஃபேஸ் இல்லை, இருதயத்தை பார்க்கும்போது தெரியும். ஆண்டவர் அவனுக்குள்ளே சோர்வாக கிடப்பார், துணி இல்லாமல் கிடப்பார், பசியோடு கிடப்பார். அந்த கண்ணில் பார்க்கணும். உள்ளுக்க பேய் இருந்தாலும் உங்களுக்கு காட்டி தந்துடுவான். ஏமாத்துறவன் ஒரு 100 ரூபா கொடுங்க, சாப்பிட்டு எனக்கு வழியே இல்லை அப்படின்னு 100 ரூபா கொடுத்தா கோட்டர் கடையில் போய் நிற்பான். அந்த அடையாளம் நீ தெரியலன்னா ஏமாந்து போயிடுவேன். அப்போ ஏசு என்ன செய்கிறாரு? உன்னோட கேட்பவனுக்கு கொடு, உன்னோட கடன் கேட்க மனம் கோணாத. ஆம் என்றால் ஆம் என்று, இல்லை என்றால் இல்லைன்னு சொல்லு. 1000 ரூபா ஒருத்தர் கடன் கேட்டானா இருந்தால் கொடு, இல்லைன்னா இல்லைன்று. அது பாவத்தில் வராது. வச்சுக்கிட்டு ஏமாத்தாத, வஞ்சகமாக பேசாத. ஏன்டா 10,000 ரூபா இருக்குது, ஏன் தேவைக்கு தான் இருக்குது, அடுத்த வாரத்தில் எனக்கு எக்ஸ்ட்ரா ஒரு 1000 கிடச்சா தரேன்னு சொல்லி அனுப்பு. அவன்கிட்ட மோங்க ஒன்றே அனுப்பிடாத. இதைத்தான் சொல்லி கொடுத்தாரு. அப்போ கேட்பவனு கொடு. அப்படி கேட்பவனு கொடுங்கிறத ஒருத்தன் ஒரு புரோக்கர் வழியை நான் கேட்டு போனதுனால ஏமாந்து போனேன். இந்த கருணாகரன் புரோக்கர் இருக்கான் பாருங்க, கடவுளுக்கு மனுஷனுக்கும். திக்கற்றவன் விதவை பரதேசி இவரை நியாயத்தை போட்டக்கூடாது, வாங்க செய்யலாம், ஒரு கை ஓசை வராது, 2 கை தான் ஓசை வரும்னு சொல்லி அவன் பிரசங்கம் எடுத்தான் பாருங்க. அதை நம்பி ஏமாந்து போனேன். சாத்தா நல்லா பைபிளை படிப்பான், பைபிள்லேருந்து நிறைய விஷயங்களை பேசுவான். அவனோட அந்தரங்கத்தில் போய் பார்த்தா அவனை வெளியரங்கமாக காட்டுவார். சரி, நாங்கள் பிரசங்கம் முடிச்சு வெளியில் வர்றோம். இந்த நாகராஜுங்கிற மாற்றுத்திறனாளி சங்க தலைவர், இந்த மனுஷனை இவன் போய் கூட்டிகிட்டு வந்திருக்கான். அது என்னங்க ஏழைகளுக்கெல்லாம் நீங்கள் காப்பாற்றுறீங்களாம்லங்க, உங்கள் டிவியில் பார்த்தேங்க, உசிலம்பட்டி லோக்கல் டிவியில், கேபிள் டிவியில் பார்த்தேன் அப்படின்னு ஃபோன் அடித்தோடனே, ஆமாங்க உங்களுக்கு என்னங்க செய்கிறீங்க? எனக்கு 2 கண்ணும் தெரியாதுங்க, எனக்கு எங்கள் அண்ணனுக்குமே தெரியாதுங்க, நாங்கள் மாட்டுத்திறனாளிங்க, ஏதோ ஒரு பாஸ்டேட் இருக்கோம், சோப்பு பெனாயெல்லாம் தயார் பண்ணி எங்களை வேலை வாங்கிட்டு சாப்பாடு கொடுக்குறாங்கன்னு, நீங்கள் வாங்க உங்களை காப்பாற்றுன்னு கூப்பிட்டுருக்காரு இந்த நாகராஜன். யார்? கருணாகரன் கூப்பிட்டுருக்கான். அப்போ அந்த மனுஷன் பாருங்கள், நான் மட்டும் இல்லைங்க, ஒரு 25 குடும்பம் இருக்காங்க, உங்கள் சபையில் தாங்க முடியுமா அப்படின்னு கேட்டிருக்காரு. தனக்காக இல்லை, பிறருக்காக. ஒரு மாற்றுத்திறனாளி 2 கண்ணு இல்லாத மனுஷனுக்கு ஆண்டவர் உணர்த்துறதை பாருங்க. சரிங்கன்னு கூட்டிகிட்டு வந்துட்டா. அப்படி எப்போ 2016 17 எனக்கெல்லாம் ஃபோன் பண்ணுறாரு, பிரதர் ஒரு 25 குடும்பம் வந்திருக்கு பிரதர், நான் ஒத்தைக்கு கம்பெனியில் வேலை செஞ்சு இவ்வளோ பேர்த்த காப்பாற்றணும் பிரதர் அப்படின்னு என்கிட்ட சொல்கிறான். ஏன் பிரதர், நான் இருக்கேனே, கைக்கு ஒரு ஆள் வேணும்ல. சபையில் மந்தையில் ஆடுகளை சேர்த்தாருன்னா அதுக்கு தீவனம் கட்டுறதுக்கும் தீவனம் கொடுக்கவும் தண்ணி காட்டவும் மெய்ப்பன் நியமிப்பார். மெய்ப்பனான கர்த்தர் அதுக்கான ஆளுகளை ஏற்பாடு பண்ணுவார் பிரதர்னு சொல்லியிருந்தோம். இதெல்லாம் பார்த்துட்டு கடைசியில் இவன் இந்த 25 பேரை ஒரு ப்ராஃபெக்டாக பயன்படுத்தியிருக்கான். ஒரு ப்ராஜெக்ட் இவங்களை காட்டுனா நமக்கு இத்தனை லட்ச ரூபா மாதத்தை வரும் இவங்களை அப்படின்னு அவன் ப்ராஜெக்ட் பண்ணது எப்படி தெரிஞ்சதுன்னா, ரேஷனில் இருக்க பாருங்க அரிசி, அதில் ஒரு 10 கிலோ உப்பு புளி மிளகா ஒரு 150 ரூபா எழுதிட்டு வாங்கி அவங்ககிட்ட கொடுப்பான். அதை வீடியோவில் எடுப்பான், எல்லாத்துக்கும் கொடுக்குறான். பாருங்கள், நாங்கள் தர்மம் செய்கிறோம், நீதி செய்கிறோம், ஆண்டவருக்கு உண்மையானவங்கன்னு. அப்போ அந்த இப்போ வீடியோவில் பார்க்குறவங்க என்ன நினைப்பாங்க? ஆஹா, இப்படி இல்லைனா மனுஷன் இருக்கணும், நல்ல மனுஷையா, புள்ளக்குட்டி இல்லாதவன். ஆனால் ஒன்றே சொல்கிறீங்களுங்க, உலகத்தில் புள்ளக்குட்டி வச்சிருக்கவன் பைபிள் எடுத்துகிட்டு பேசினா கூட அவன்கிட்ட 50% உண்மை இருக்கும். ஆனால் புள்ளக்குட்டியே இல்லாமல் எந்த தேவடியா மகனாக இருந்தாலும் பைபிள் எடுத்துகிட்டு நான் இயேசுக்காக வந்தேன்னு சொன்னானா அவன் 100% பொய்யன்னு, பொய்க்கு பிதாமானவன். ஏன்னா அவன் சாத்தானோட ஊழியக்காரங்கிறத நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்குவீங்க. அவன்கிட்ட நீதி 1% கூட இருக்காது. ஆனால் இதே கருணாகரன் அதுக்கு எதிரானவன், 100% உண்மையானவன் அப்படின்னு நினச்சி தான் போய் ஏமாந்தது. கடைசியில் இந்த ஜனங்கள், அதாவது ஒரு வாய் சோத்துக்காக அந்த ஆடுகள் என்ன பண்ணிட்டான், காலு ஊனமான ஆடை இன்னொரு காலையும் ஊனமாக்கியிருக்கான். மன கஷ்டமாக போகிறவங்களுக்கு மேற்கொண்டு 10 மன வலியை தூக்கி வைக்கிறது. அண்ணே எனக்கு முடியல, உனக்கு ஏன் முடியல, உனக்கு ஆவி சரியில்லை, பேய் வந்துட்டானா, முனி வந்துட்டானா, கருப்பை வந்துட்டானான்னு.
அந்த திக்கற்றவன் விதவை பரதேசினாலே இயேசு கிறிஸ்துவே இங்கே பிறந்து வந்திருக்கிறான்னு அவனே போதிப்பான். ஆனால் எனக்கு காய்ச்சல் அடிக்குதுனே, அப்படியா ஆஸ்பத்திரிக்கு போன்னு சொல்லலை, இவன் வைத்தியசாலையை போய் பார்க்கணும். நோய்க்கு உனக்கு பேய் இருக்குது அதனால காய்ச்சல் வந்துச்சு, தண்ணி மாற்றி குடித்தாலே சளி பிடிக்கும், உனக்கு சளி பிடிச்சிக்கிச்சா, உனக்குள்ள பேய் வந்திருக்குன்னு. அட பாவிகளா, திக்கற்றவன் விதவை பரதேசினாலே பாடுகள் அனுபவிக்கிறவங்க. இயேசு இந்த உலகத்தில் பாடு அனுபவிச்சாரு, அதனால் அவர் நோய்வாய்ப்பட்டார், உடம்புல கீரல் விழுந்தது, தலையில் முன்மூடி வாங்கினார், காரி மூஞ்சியில் துப்புனாங்க, அவமானப்பட்டார், துன்பப்பட்டார். அந்த ஜனங்கள் தான் இப்போ இருக்காங்க. அப்போ இயேசு கிறிஸ்து ராஜாதி ராஜாவாக நீங்கள் பார்க்குறீங்களே, அவர் முள்முடியோடு இருக்கார், ரத்தம் வலியுது, உடம்பு பூரா காயம், கையில் செங்கோலுக்கு பதில் சாதாரண ஓலத்தறியை கொடுத்துருந்தாங்க, பிச்சைக்காரனோட கேவலமாக தானே காட்டினாங்க. அவர் கடைசி பாடுகள், அந்த பாடில் இப்போ ஒரு மனுஷனை பார்த்தா இயேசுவை பார்க்காம அந்த ஒரு பிச்சைக்காரனை பார்த்தனால தான் எல்லாரும் ஒடுக்கப்பட்டாங்க, நசுக்கப்பட்டாங்க. ஒதுக்கி தள்ளினதுக்கப்புறம் ஃபோன் வருது. இதே நாகராஜை விட்டு என்னையும் கோவிந்தராஜ் எல்லா நிறைய பாஸ்டர்களை பூரா கெட்ட கெட்ட வார்த்தையாக பேச விட்டுக்கிட்டே இருப்பான். ஏன்னா ஒரு வயசு சோறு கொடுக்குறோம்ல, நான் சொல்கிறேன் செஞ்சால் தான் உங்களுக்கு சோறு. எப்படி ஆண்டவோட காணிக்கையை வாங்கி கொடுத்துட்டு அந்த சோறன்னு உனக்கு வேணும்னா நான் சொல்கிறவன கோத்தவங்கம்மான்னு திட்டணும்னு இந்த மனுஷன் திட்டி திட்டி பார்த்தான். அதாவது ரிப்பெக்ட் பண்ண தான் இருக்கும், அவனை திட்டான். நான் ஏன் இந்த மாற்றுத்திறனாளிக ஒரு மனுஷன் திட்டுறப்ப அந்த மாற்றுத்திறனாளி யாரும் அட்டாக் பண்ண மாட்டாங்க, திட்ட மாட்டாங்கன்னு அவங்களுக்கு தெரியும். இந்த மனுஷன் இயேசுவாக இருக்கார், இயேசுங்கிற மனுஷனுக்கு இயேசுவோட ஆவி எடுத்துட்டு சாத்தானோட ஆவி அவனுக்குள்ளே செலுத்துறதுனால தான் அந்த ஆவி தான் பேசுங்கிற அறிஞ்சுக்குவாங்க. நாகராஜுக்குள்ள இருந்த ஆவி கர்ணானோட ஆவி, கர்ணானுக்குள்ள இருந்த ஆவி லூசிபரோட ஆவி அப்படிங்கிறது தெரிஞ்சது. அது போய் நான் ஜெபமாக பண்ண முடியும், ஆண்டவரே அவர் தெரியாமல் பேசுகிறாமன்னு இல்லை, அவன் தெரிஞ்சு தான் பேசுவான், தெரிஞ்சு பேச வைப்பான். சோதனைக்காரன் இல்லையா, இந்த கல் அப்பமாக்கு நான் நம்புகிறேன், எங்கள் மேலேருந்து குதி, நீ தேவகுமார்னு ஏற்றுக்கிறேன்னு சொன்னான்ல, அதே மாதிரி சோதனை. இந்த சோதனைக்கு உட்படுத்துறதுக்கு ஒரு பாடி தேவைப்பட்டுச்சுல, நாகராஜுங்கிற பாடி, அது பலம் இழந்து போச்சு. ஒரு வயசோத்துக்கு இவ்வளோ பொய் சொல்லணுமா, இவ்வளோ பிரார்த்தனை பண்ணணுமா அப்படின்னு ஆவி இழந்து போனவன் மனம் உருகிறார். யார் மாதிரி? பேதுருவை போல. இயேசுவை இவர் தான் மெஸ்ஸியாங்கிறத எப்போ ஏற்றுக்கிட்டாங்க? கானா ஒரு கல்யாணத்தை ஒரு அற்புதம் செய்கிறப்ப ஏற்றுக்கிட்டாங்க. அது வரைக்கும் கூட தான் சுற்றிக்கிட்டு இருக்காங்க, உபதேசத்தை கேட்குறாங்க. ஆனால் எனக்கு அடையாளம் அற்புதம் தேவைப்படுது. என்னன்னே பச்சை தண்ணி ஒயினா மாறின உடனே ஆஹா இவர் தான் தேவகுமார்னு நம்பினாங்க. செத்து போன லாசர் எழுப்பணுன்னு அதுக்கு வெறும் கடவுள் மகன்தான் நாங்கள் கன்ஃபார்ம் 100% சொன்னாங்க. கடைசியில் இயேசுவை பிடிச்சி அடித்து கொள்ள போகிறப்ப என்ன கடவுள் அடித்து கொண்டுட முடியுமா, ஒரு கடவுளா இல்லையான்னு டவுட் வந்துருச்சு. இயேசு உனக்கு தெரியுமாடா, பேதுரு இங்கே வா, கேவா இங்கே வா அப்படி கூப்பிட்டுன்னு. அவனை யாருன்னே தெரியாதுங்க, அவன் எந்த கட்டுப்பாயிலோங்க, நான் இங்கே தூத்துக்குடிக்காரங்க, அவன் உசிலம்பட்டிக்காரங்க அப்படி சொல்லிட்டு ஓடுற மாதிரி. அவன் நசரேங்க, நாங்கள் இங்கே கலிலேங்க, அவனுக்கு எனக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னு பிரிஞ்சுக்கிட்டாங்க. ஓடுறாரு 3 தடவை. அதுக்கு முன்னாடி ஆண்டவர் சொல்லுவார், டேய் கேபா இங்கே வா, என்னை நீ 3 தடவை தெரியல மறுதளிப்ப, நல்லா கவனிச்சு கேளு, மறுதளிப்ப அப்படின்னு. ஆண்டவரே உமக்காக செத்தாலும் சாகுவனை தவிர உங்களை அப்படி மட்டும் சொல்ல மாட்டேன்னு. அதை எப்போ மறுதளிப்புன்னு சொல்லுவார் தெரியுங்களா? கேபா அவங்க சீசர்கள் 12 பேரையும் உட்கார வச்சு காலை கழுவுவார், பாத்திரத்தில் வச்சு குனிஞ்சு கால் கழுவுவார். அப்போ பேதுரு கேட்பார், கேபா ஆண்டவரே என் காலை எதுக்கு நீங்கள் கழுவுறீங்க, அவ்வளவு நான் மோசமானவன், ஒரு பாவியாக இருக்கேன், என் காலை கழுவலான்னு. உங்களை எவனாவது உயர்த்த நினச்சேன்னா தாழ்த்தப்பட்டு போவீங்க. நான் உனக்கு கழுவி விடுறத நீ ஏற்றுக்கிட்டாத்தான் நீ உயர்த்தப்படுவேன், தன்னைத்தானே தாழ்த்துக்கிறவன் உயர்த்தப்படுவான்னு. அப்போ பேதுரு சொல்கிறா, கேப்பா ஆண்டவர் என் தலையிலேருந்து உச்சந்தலையை கூட கழுவி விடுங்க, நான் அந்த பாவத்தை விட்டுடுறேன் அப்படின்னா அந்த சந்தேகத்தை விட்டுடுறேன், நீங்கள் தான் மெய்யான தேவனுங்க ஏற்றுக்கிறேன்னு அவளை தாழ்த்துறாரு, தன்னைத்தானே தாழ்த்துறாரு. இன்னைக்கு எந்த ஒரு பாஸ்டராவது ஒரு தரித்திரன், யார் தரித்திரம் தானே பேதுரு, ஏன் தரித்திரன் சொல்கிறேன் கேளுங்க. பேதுருவை பார்த்து இயேசு சொல்கிறாரு நீ என்னை பின்பற்றிவான்னு. அவன் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தான், மீன் வலையை தைச்சிக்கிட்டு இருக்கான். மீனவன் மீன் பிடிக்க போக சொந்த போட்டு வலையை போட்டுட்டு இயேசு பின்னாடி வர்றான். இயேசு கோடீஸ்வரனா? இயேசு ஆசாரி வேலையை விட்டுட்டு ஊழியத்துக்கு வர்றாரு. தரித்திரனா? அந்த தரித்திரனை ஏற்றுக்கிட்டு வந்த மனுஷன் 3 வருஷம் கூட இருக்கான். கடைசியில் இயேசுவை அரெஸ்ட் பண்ணி கொண்டு போய் சாட்டையில் அடி கொடுத்தோன்னே இவனுக்கு அல்ல விடுது. நான் போய் சவுக்கடி கொடுக்குற பார்க்குறான்.
அப்போ டேய் கேப்பா இங்கே வா, நீ இயேசு கூட தெரிஞ்சவன் தானே? ஐயா சாமி, அவன் நசிரேயன், எனக்கு அந்த ஊருக்காரன் இல்லை, நான் இங்கே கலிலேயன், மீன் பிடிச்சிக்கிட்டு இருந்தவன், எனக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை, என்ன நடக்குதுன்னு பார்க்க வந்தேன்னு 3 தடவை மறுதளிச்சுட்டு கடைசியில் இயேசு உயிர்த்ததுக்கு அப்புறம் தான் அவன் விசுவாசித்தான். ஏன்னா இயேசுவை சிலுவையில் அரைஞ்சிட்டாங்க, கொண்டுட்டாங்க, கொண்டு போய் நிக்கோதேமு கல்லறையில் கொண்டு போய் பூட்டிட்டான். நிக்கோதேமுக்கு வெட்டின கல்லறையில் கொண்டு போய் வச்சுட்டாங்க. அந்த கல்லறைக்குள்ளே இயேசு தனக்காக சொந்தமாக கல்லறை கூட வெட்டி வைக்கலை. அவருக்கு சொந்தமாக தோட்டமும் இல்லை, வீடும் இல்லை. இந்த உலகத்தில் வானத்தை படைச்சவருக்கு இங்கே எதுவுமே தங்க எதுவுமே இல்லை. இன்னொருத்தவனோட கல்லறையில் கொண்டு போய் வைக்கிறாங்க. அடுத்த நாள் என்ன பண்ணிட்டான் பேதுரு, ஏன்னா தரித்திரம் இல்லை, அடுத்து வலையை தூக்கி போட்டு வேலைக்கு போயிட்டார். மீன் பிடிக்கிற வேலையை பார்க்க போயிட்டார், கூலிக்கு வேலைக்கு போயிட்டார். உயிர்த்து வந்ததுக்கப்புறம் நம்பி, ஆண்டவரே எல்லாம் தொட்டு பார்த்து நீங்கள் சொல்லிட்டீங்க அப்படின்னு கேட்குறப்ப, என் ஆடுகளை மேய்ப்பாயா? பேதுரு ஏய் கேபா இங்கே வா, என் ஆடுகளை மேய்ப்பாயான்னு கேட்குறாரு. முதல் தடவை நான் மேய்க்க வேண்டவரே, எத்தனை 1000 வந்தால் நான் பார்த்துக்கிறேன்னு. 2வது தடவை கேட்குறாரு, டேய் கேபா என் ஆடுகளை மேய்ப்பாயா? ஆமாண்டவரே, பின்ன உங்களுக்கு பின்னாடி நான் தான் கிங்டமாக இருப்பேன் அப்படின்னு சொல்லி அடுத்த வாக்கு கொடுக்குறான். அது பெருமையை நாவி அந்த 2 வாட்டி. 3வது வாட்டி உத்து பார்க்குறாரு. உடனே என் ஆடுகளை மேய்ப்பாயான்னு கேட்குறாரு. ஆமாண்டவரே, உங்களுக்கு தெரியாத ஒன்றும் இல்லை, ஏன் என்னை போட்டு துன்பப்படுத்துறீங்கன்னு கேட்டான். பேதுரு கேட்குறான். அப்போ சொன்னார், சரி நீயே ஆடுகளை மேய் அப்படின்னு ஒப்படைச்சாரு. இதே வசனத்தை தான் இந்த பால் டிவி உசலம்பட்டி கருணாகரன் சொல்கிறான். ஆண்டவராக கொடுத்த சபை இது. ஆடுகளை அவர் சபையில் இருக்க மந்தையில் ஆடுகள் அவர் கொடுத்தது. நான் எந்த ஆடுகளையும் பிடிச்சிட்டு வரலன்னு. இதே வசனத்தை பாருங்க, ஆடுகளை மேய்ப்பாயா? மேய்ப்பேன்னு சொன்னவன் பேதுருவை பார்த்து சொல்லுவார், பேதுருவே நீ உன் கையை உயர்த்துவாய், வேறொருவன் உன்னுடைய அங்கியை எடுத்துக்கொண்டு போய் நீ நினையாத இடத்தில் கொண்டு உன்னை வைப்பான். வாட்டிகன் சிட்டியில் இப்போ ஆழமாக தெரிஞ்சால் புரியும். நீ நினையாத இடத்துக்கு உன்னை கொண்டு போவான்னு. ஏன் இதை சொல்கிறேன்னா, பேதுரு இயேசு ரத்த வேறு வைத்துக்கிட்டு இருக்காரு கெஸ்தேமனி தோட்டத்தில். அப்போ 3 பேர், யோவானு, பேதுரு, இன்னும் ஒரு ஆள், 3 பேர் இருக்காங்க. சீசருங்க 3 தூங்கிக்கிட்டு இருக்காங்க. எழுப்புறாரு. கொஞ்ச நேரம் முடிச்சிருக்க முடியாதா? ஏன்னா அதுக்குள்ளே தூக்கமானு அதட்டுறாரு. சரின்னு பேதுரு பார்க்குறாரு. பார்த்தா இயேசு 2 பேர் கூட பேசிக்கிட்டு இருக்காரு. அந்த 2 பேர் யாருங்கிறது பேதுரு பார்க்குறாரு. ஒரு ஆள் யோவான், ஒரு ஆள் மோசே, ஒரு ஆள் எலியா. இயேசுவோட சேர்த்து 3 பேர் அங்கே இருக்காங்க. இதை பார்த்தோன்னே அவருக்கு அல்லு விட்டுருச்சு. அவர் ஜபத்தை முடிச்சுட்டு வர்றாரு. என்னத்தை பார்த்தேன்னு கேட்குறாரு கேபா கிட்ட, பேதுருக்கிட்ட. ஆண்டவரே நீங்கள் மோசே கூடயும் எலியா கூடயும் பேசிக்கிட்டு இருந்தது நான் பார்த்தேன் அப்படிங்கிறாரு. சரி அதை மனசுக்குள்ளே வச்சுக்க அப்படின்னு சொல்கிறாரு. சரி ஆண்டவரே வச்சுக்கிறேன், இனி எதுக்கு போய் எருசலேம் தேவாலயத்துக்கு போகணும்? இந்த கெஸ்தமிழ் தோட்டத்திலேயே 3 கூடாரம் போட்டுடலாம், 3 சர்ச்சு கட்டலாம். எலியாவுக்கு ஒரு சர்ச்சு, மோசேக்கு ஒரு சர்ச்சு, உங்களுக்கு ஒரு சர்ச்சு. உலகத்துக்கு எல்லா சகல ஜனத்தையும் இந்த ஒலிவ மலைக்கு வர வைக்கலாம் ஆண்டவரே அப்படின்னு ஒரு ஐடியா கொடுக்குறாரு. சர்ச்சு கட்டுறதுக்கு ஐடியா கொடுக்குறாரு. நல்லா கேட்டுக்கோங்க. ஜீசஸுக்கு ஒரு சர்ச்சும், எலியாவுக்கு ஒரு சர்ச்சும், மோசைக்கு ஒரு சர்ச்சும் இங்கே போட்டுட்டோம்னா உலகத்தில் இருக்க ஜனங்களும் எருசலேமுக்கு போக மாட்டாங்க. அது வேசி கூடாரம், இது உத்தமேஷ் கூடாரம்னு சொல்கிறாரு. பேதுருப்பா சொல்கிறாரு, சாத்தானை எனக்கு பின்னாடி போன்றாரு. ஏன்? அவர் எதை அழிக்க வந்தாரோ அதை பேதுரு வழியில் ஆசையை தூண்டுறான். உலகத்தில் சர்ச்சு கட்டி அதில் உட்காந்துக்கிட்டா எல்லா காணிக்கும் இங்கே வந்துருமே, எருசலேம் தேவாலயத்துக்கு யாரும் போக மாட்டாங்க, நீங்களும் உங்களோட முற்பதாவான எலியாவும் மோசேவும் இங்கே தங்குறாங்கன்னு. அதுக்கு தான் சாத்தானேன்னு சொன்னார். ஏன்னா தேவன் தங்குகிற ஆலயம் எது? நம்ம சரீரம், நம்முடைய இருதயம், இந்த சரீரம். அதுக்கு தான் இந்த ஆலயத்தை இடித்து போடுங்க, இந்த ஆலயத்தை இடித்து போடுங்க, 3 நாளில் எழுப்புறேனாரு. அப்போ அந்த யூத ஜனங்கள் நினச்சிக்கிட்டாங்க எருசலேம் தேவாலயத்தை இவர் சொல்கிறாருன்னு. அப்போ தேவன் தங்குற ஆலயம் மனுஷன்தாங்கிறத பேதுருக்கு பின்னால் தான் தெரியும். அவரை 3 சர்ச்சு கட்டுறப்ப ஐடியா கொடுத்தாரு, அப்போ தெரியாது. அப்போ அப்படி இருக்கும்போது நம்ம தான் ஆலயம். அதுக்கு தான் இயேசுங்கிற ஆலயத்துக்குள்ள கிறிஸ்து தங்குறாரு. இயேசுங்கிற மாமிசத்தில் கிறிஸ்துங்கிற வார்த்தை உள்ள தங்குது. புரியுதா? மனுஷன் தேவனுடைய ஆலயம்னு. அதுக்கு தான் நீங்கள் கிறிஸ்துவை ஏற்றுக்கங்க, அது இயேசுவின் கிறிஸ்துவை ஏற்றுக்கங்கன்னு. இப்போ எல்லா மனுஷனுமே கிறிஸ்துவை ஏற்றுக்கிட்டவன்.
அவனுக்குள்ளே இருக்கிறது இயேசு ஏற்றுக்கொண்ட அதே கிறிஸ்துவா வேற கிறிஸ்துவாங்கிறதா கொஸ்டின் மார்க்கு இருக்க. கிறிஸ்தவன் எல்லாத்துக்குள்ளேயுமே வேறே கிறிஸ்தவன் இருக்கான். கிறிஸ்து அல்லாத கிறிஸ்து, தேவன் அல்லாத தேவன், ஆன்டி கிறிஸ்து, இந்த உலகத்துக்குரியவன், அவன் தான் தங்கியிருப்பான் எந்த மனுஷனுக்குள்ளேயும். இதெல்லாம் இல்லை, நான் உண்மையிலே எனக்கு ஏசப்பா தான் இந்த சபையை கொடுத்தாருன்னு இந்த பால் டிவி கண்ணன் சொன்னதை முழுசாக நம்பி போகிறோம். ஏன்னா ஒரு ஆளு கூட ஒரு 3 நாள் இருந்தாலே முழுசாக அவனை பற்றி தெரிஞ்சுக்கலாம்னு சொல்லுவாங்க. ஒரு 3 நாள் 3 பிரேயர் அட்டன் பண்ணேன். அப்போ இவன் உபதேசிக்கிறது ஒன்று, அங்கே செயல்படுத்துறது வேறு அப்படிங்கிறத கண் கூட காண்றோம். ஏன்னா எதையுமே கண்டதையும் கேட்டதையும் தான் சாட்சியாக சொல்லணும். இயேசு கிறிஸ்துவை பற்றி பேசும்போது காணாத சொன்னால் அவர்கிட்ட இருந்து பட்டயம் நம்ம மேலே வரும். தவறாக சொல்லக்கூடாது, உண்மையாக உள்ளதென்றும் இல்லைன்னா இல்லைன்னு சொல்லணும். இப்படி சொன்ன மனுஷன் சரி நம்ம கேட்டோம், ஏன்டா இப்படி தப்பாக சபை நடத்துகிற, இதை ஆண்டவரே கொடுத்தாருங்கிற, நீ சாத்தான் சபை நடத்துகிறேன்னு நான் பேசுறதுனால வெளியேறி வந்தேன். சரி நம்ம சரியா தவறோ எனக்கு தெரியல, தவறாக சொல்லியிருப்போமோன்னு சில மனசை வருத்தம் இருந்தது. ஏன்னா ஆதிகால அப்போ சபைன்னு போனோம், ஆனால் அங்கே இல்லை. ஆனால் இப்போ உலகத்தில் அப்படி ஒரு சபையே இல்லைன்னு நினச்சிட்டு இருந்து 2 வருஷம் கழித்து நாகராஜ பிரதரை விட்டு இந்த 2 வருஷத்தில் பயங்கர யுத்தம் நடந்தது. ஆவிக்குரிய யுத்தம், மாமிசத்துக்குரிய யுத்தம் இல்லை, ஆவிக்குரிய யுத்தம். அதில் அடித்து வெற்றி பெற்று வந்ததுக்கப்புறம் இந்த நாகராஜ் என்னை கூப்பிட்றாப்படி, உசிலம்பட்டி நாகராஜ், அள்ளிகுண்ட நாகராஜ் என்னை கூப்பிட்றாரு ஃபோன் பண்ணி, பிரதர் எனக்கு ஒரு தரிசனம் வந்தது பிரதர், அதை உங்ககிட்ட தான் சொல்லணும் அப்படின்னு என்கிட்ட ஃபோன் பண்ணுற. அப்படி 1 வாரத்துக்கு முன்னாடி என்னை மோத்தங்கம்மான்னு திட்டின அந்த மனுஷன் பார்த்துக்கங்க. அப்போ அந்த மனுஷனுக்குள்ளே இருந்த ஆவி கருணாகரனுடைய ஆவி தான், அந்த லூசிபர் ஆவி தான் அந்த நாகராஜுக்குள்ளே இருக்கிறது எனக்கு தெரியும். அதனால் கண்டுக்கலை. இந்த தரிசனம் சொல்ல வர்றப்ப நம்ம அதை அசட்டை பண்ணக்கூடாது, அதை ஆராயக்கூடாது. ஏன்னா தரிசனத்தை வந்து கர்த்தர் கொடுப்பாரு, சாத்தான் கொடுப்பான், ரெண்டையும் பகுத்தறியணும். இது சாத்தான் கொடுத்ததா தேவனால் வந்து வந்ததான்னு. அந்த மனுஷன் சொன்னது எப்படின்னா, ஒரு மலையில் மேலே இருந்து ஒரு மனுஷன் சிகப்பு நிற ரெட் கலராக இருக்கக்கூடிய வெள்ளைக்காரன், செவத்த உடல் உள்ள ஒரு மனுஷன், உடம்புல ரத்த காயத்தோட ஆடுகளை அந்த வளைஞ்ச குச்சி வச்சு மேய்க்கிறதுக்கு போட்டா பார்ப்பீங்களே, இயேசு கிறிஸ்தா ஒரு கம்பு வச்சுருப்பாரே, அது மாதிரி நடந்து வர்றாரு. இந்த சாட்சி சொல்கிற ஒரு மனுஷன் கண்ணு தெரியாத மனுஷன். நாகராஜனுக்கு 2 கண்ணும் தெரியாது. என்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கா. இப்படி வந்தாங்க. அப்போ ஒரு 10 ஆடுக்கு முன்னாடி அவர் பின்னாடி நடந்து வர்றாரு. நான் கீழேருந்து மேலே ஏறி போகிறேங்கிறாரு அந்த மலையில். அப்போ தூரத்தை நின்று கூப்பிட்றாரு, நாகராஜ் இங்கே வா அப்படின்னு கூப்பிட்டாராம். யாரை? இந்த நாகராஜுங்கிற மனுஷனை கூப்பிட்டோன்னே, என்னங்கய்யா அப்படின்னு கேட்டிருக்காரு. இளம் வயது ஆள், ரொம்ப வயசில் இள வயது ஆள் தான், ஆடு மேய்ச்சிக்கிற ரத்த விலையராக இருக்கார். இதுக்கு மேலே என்னால் இதை மேய்க்க முடியாதுப்பா அப்படிங்கிற மாதிரி. அப்படி சொல்லிட்டு, இந்த ஆடுகளை நீ பார்த்துக்க, நீ பார்த்து மேய்ச்சிரு, காப்பாற்று அப்படின்னு சொல்லி அந்த கம்பை கொடுத்துருக்காரு. அந்த வளைஞ்ச தடி போட்டிருக்குமே ஆடு ஓட்டிகிட்டு போவாங்களே, அந்த கம்பை கொடுத்துருக்காரு. அதை வாங்கி பார்த்துக்கிட்டு இருக்கப்பே அவர் தெற்கு திசையாக போயிட்டாராம். அந்த மனுஷன் பார்த்துக்கிட்டு இருக்கப்பயே தெற்கு பக்கமாக போயிட்டார். மலையிலேருந்து கீழே வந்து ஆடுல ஒப்படைச்சிட்டு தெற்கு பக்கமாக போயிட்டார் பிரதர்னு அவர் உசிலம்பட்டி பாஷையில் என்கிட்ட சொல்கிறார். நான் பார்த்தேன், இது எனக்கு குழப்பமாக இருந்தது. ஆடு மேய்க்கிறது மேய்க்கிற மந்தை, இந்த மந்தை எங்கே இருந்துச்சு? உசிலம்பட்டி கருணாகன்ட்டு இருந்தது. உசிலம்பட்டி கருணாகரன் இந்த ஆடுகளை எப்படி மேய்ச்சான் அப்படிங்கிறதுக்கு விளக்கம்தான் ரத்த கலரியாக வந்திருக்காரு. ரத்த வடிய ஒரு மனுஷன் ஆட்டை ஓட்டிட்டு வர்றாரு, காப்பாற்றி கொண்டு வர்றாரு அந்த ஆடுகளை. அதுதான் அந்த 10 ஃபேமிலி நாங்கள் சொல்லுவோமே, அள்ளிங்குளத்திற்கு 10 குடும்பத்தை ஆண்டவர் நியமித்த சபைன்னு. இதுதான் ரியலான சபை, ஆதிகால அப்போஸ்தல சபை. ஏன்னா நீங்கள் என் சபைக்கு வாங்க, நீ எங்கள் சபைக்கு வாங்க அப்படின்னு கூட்டிகிட்டு வந்து சேர்க்குற சபை சிதறடிக்கப்படும். அது உண்மையான மேய்ப்பன் இல்லை. ஆடுகள், அதாவது இயேசு சொல்லுவார், நானும் நல்ல மேய்ப்பன், ஆடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கும், ஆடுகள் என்னை அறியும் அப்படி சொல்லுவார். அப்படின்னா என்ன? இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கிட்டவங்களுக்கு அவர் மேய்ப்பனாக இருப்பார், போதகராக இருப்பார். நம்ம நம்ம பண்ணுற ஜெபம் அவர் கேட்பார், அவர் சொல்லக்கூடிய செய்தி நமக்கு சொல்லப்படும். இதை தெரிஞ்சுக்கிட்டு நான் புரிஞ்சுக்கிட்டேன். அப்போ சொன்னார், ஓ அப்போ பிரதர் உங்கள்கிட்ட தான் உங்களை மேய்ப்பனாக நியமிச்சிருக்காருன்னு. எழுத படிக்க தெரியாத, கண்ணு தெரியாத மாற்றுத்திறனாளி கடவுள் கர்த்தர் யாரை தேர்ந்தெடுக்கிறான்னு பாருங்கள். தேர்ந்தெடுக்கும் போது தெரியுது. ஓ அப்போ உடனே நான் கோவிந்தராஜ் பிரதருக்கு ஃபோன் பண்ணேன், பிரதர் நீங்களும் நானும் ஒரே சிந்தனையில்
அந்த உசிலம்பட்டிக்கு போனோம். ஏன்னா திக்கற்ற ஏதாவது பரதேசியாக நம்ம குடும்பமாகவும் இதுதான் நம்ம ஃபேமிலின்னு ரத்த சொந்தங்களெல்லாம் நம்ம பகைச்சோம். நீதியாக வாழணும், ஒத்த மனுஷனாக இருந்தால் நீதியாக வாழணும். அதே மாதிரி இப்படி நியமிச்சிருக்காரு சொன்னதுன்னா ஆதிகால அப்போஸ்தல சபை. நான் கிட்டத்தட்ட 25 வருஷத்துக்கு முன்னாடி எந்த சபை இல்லைன்னு நினச்சனோ அது இருக்குது அப்படி நிரூபிக்க வேண்டிதான் உசிலம்பட்டி அள்ளிக்குண்டத்தில் தேவன் நியமித்தது. அப்போ இந்த மேய்ப்பனை வந்து பிஹெச்டி முடித்தவரா, பைபிள் காலேஜ் போயிருக்காரா? அதெல்லாம் இல்லை. இயேசு எந்த பிஹெச்டி முடிக்கலை, பைபிள் காலேஜும் போகலை. பைபிளை பேசுகிறவன் இல்லை சுவிசேஷக்காரன், பைபிள் படி வாழ்ந்து காட்டுறவன். அந்த படி சொன்னார். என்ன பிரதர் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? நாங்கள் இந்த பெனாயில் இதெல்லாம் போட்டு கொடுத்துக்கிட்டு இருக்கோம் பிரதர். இவ்வளோ நாளாக கருணாகரன் இருந்தோம், அங்கே இம்சையும் அடிமைத்தனமும் எங்களை தாங்க முடியல அப்படின்னு இந்த மனுஷன் சொல்லும் போதெல்லாம் அந்த ரத்தம், ஒரு மனுஷன் ரத்த கலரியோடு வந்து ஆடு மேய்ச்சிட்டு வந்தார் பாருங்க. இந்த மனுஷனோட வேதனையை உருவகப்படுத்தி காட்டுறாரு. அந்த வாங்கினது நான் தான். என் பிள்ளைகளை எனக்கு என்ன செஞ்சாங்கன்னு என்னை பாரு, தரிசனமாக பாரு அப்படின்னு. அதே மனுஷனுங்களை இப்போ 1 மாதம் ஆக போகுது, 4வது வாரம். அவங்களும் சபையை கட்டி சபை கூட்டி ஒரு பிரேயர் எடுத்துகிட்டு அவங்க இருக்க நிம்மதியாக சந்தோஷமாக வாழ்கிறத அவங்க வாயால் சொல்கிறத இந்த வீடியோ முடிஞ்சோடனே அடுத்து அந்த வீடியோவை பாருங்கள். அவங்களோட வாக்கு மூலத்தை கேளுங்க, முன்னாடி இருந்தது எப்படின்னு. எது தேவை அக்கடிசமன் போனோமோ அது தேவடியாக சபையாக போச்சு. தேவடி என்ன பண்ணுவா, 10 கஸ்டமரை பிடிப்பா. ஆனால் தத்தெடுத்த பிள்ளைகளுக்கு பிச்சைக்காரங்க மாதிரி போடுவான். அவன் மட்டும் நல்லா வசதியாகவும் சொகுசாக வாழுவான். இதுதாங்கிறத தெரிஞ்சுக்கிட்டது. அதுக்கப்புறம் நாங்கள் முடிவு பண்ணுறோம், என்ன 10 பேர் இருக்கீங்க, சரிங்க, நீங்கள் உங்களை தான் மேய்ப்பரை வச்சு நியமிச்சிட்டாரு, அது தரிசனமாக என்று சொல்கிறீங்க, ஏன் கருணாகிட்ட சொல்லலைன்னு. இல்லைண்ணே, அது உங்கள்கிட்ட தான் சொல்ல எனக்கு தோணுச்சுன்னாரு. அது என்னன்னு ஆண்டவருக்கு தான் தெரியும். அப்படி சொன்னால் நீங்கள் மேய்ப்பனா இருங்க பிரதர் அப்படின்னு. அப்போ சரிங்க பிரதர்னு சொன்னார். அடுத்தவர் முடியாதுங்களை, அந்த ஆடுகளுக்கு தேவையான தீவனம், அகத்துக்கீரை, தண்ணி, புண்ணாக்கு, தண்ணி என்ன தேவையோ அந்த ஆடுகளை செழுமையாக வச்சுக்கோங்க, உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும் அப்படின்னு தான் சொல்லி கொடுத்து இப்போ 1 மாதம் ஆயிடுச்சு. இப்போ வரைக்கும் இந்த சபை ஆதிகால அப்போஸ்தலர் 2000 வருஷத்துக்கு முன்னாடி உருவாக்குன அந்த பேதுரு மேலே கட்டின சபை சின்ன பின்னமாச்சே தவிர அழிஞ்சு போகலை. அது அன்னைக்கு சபை இன்னைக்கு இருக்குது அப்படின்னா இயேசு கிறிஸ்து அன்றும் இன்றும் என்றென்றும் ஜீவனோடு இருக்கிறாருங்கிற அந்த வார்த்தைக்கு வெளிப்பாடு. இப்போ வரக்கூடிய வீடியோவை பாருங்க, தெரியும். ஒரு கண்ணை அடித்தால் மறு கண்ணத்தை திருப்பி கொடுன்ற ஒரு வசனத்தை சொல்ல போறேன். எப்படின்னா, நான் ஒரு சபையில வந்து போய்க்கிருந்தேன். அந்த சபையில் வந்து கொத்து வந்து ஒரு அடியாத குறையா அடியிலே அடி வாங்குற மாதிரி ஒரு வசனம் போட்டு என்னை மனசை புண்படுத்துவாங்க. புண்படுத்தால் நம்ம என்ன பண்ணுறது, பொறுத்துத்தால் நம்ம போகணும்னு கர்த்தர் சொல்லிட்டாருல, ஒரு கண்ணை அடித்தால் மறு கண்ணத்தை திருப்பி கொடுண்டு, அதனால நம்ம பொறுத்துதான் போகணும். அடி வாங்கிட்டு தான் இருந்தேன். அடி வாங்கி இருக்க எப்போ என்னாலும் தாங்க முடியாத அளவுக்கு போயிடுச்சு. அப்போ என்ன செய்யணும், பொறுத்து நான் அந்த நம்ம வந்து ஏற்று சண்டை ஒரு நாள் புண்ணியம் இல்லை, நம்ம எல்லாம் ஏற்று பேசினா தப்பாக போவேன் அப்படின்னு நான் பொறுமையாக வந்து விளையிக்கிட்டேன். இன்னைக்கு அந்த பொறுமையினால் அப்போது சபை மூலியமாக நான் இன்னைக்கு ஒரு மீண்டும் நான் வாய்ப்பு இடம்பெறுவதற்கு எனக்கு கர்த்தர் வழிவிட்டார். அது வந்து ஒரு கண்ணத்தை அடித்தால் ஒரு கண்ணத்தை திருப்பி கொடுத்துன்ற மாதிரி பொறுமை இருந்தால் என்னைக்கும் நம்ம வாழ்க்கையில் வெற்றி பெறலாம். ஏசு கர்த்தாவே சொல்ல ஒரு பொண்ணாத்து கொடுக்காதேடா. ஆண்டவன் சுற்றி நாங்கள் மனசு வச்சுன்னா எங்களுக்கு அவரு கோவிச்சு பேச அந்த எங்களுக்கு பிடிக்கல, எங்களை இங்கே மானம் முடிச்சு சொன்னாப்புல நாங்கள் வச்சு இங்கே கொடுக்குறீங்க, இங்கே கொடுத்ததுக்கு நன்றி. எந்த சபையில வேணான்னு சொன்னாங்க? எந்த சபையில வேணான்னு சொன்னாங்க? எந்த சபையில உங்களை வேணான்னு சொன்னாங்க? எந்த சபையில வேணான்னு சொன்னாங்க? தேவை அக்கினி சபைன்னு சொல்ல தெரியாதா? தேவை அக்கினி சபையில என்னைய வந்து வேணான்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்லுங்க. நாங்கள் ஆதிகால அப்போல சபையில வந்து மன நிறைவா இருக்கோம், சந்தோஷமா இருக்கோம். எங்களுக்கு நீங்க செஞ்சா நன்றி. கர்த்தருக்கு
சோத்திரம் சங்கர் ம் அப்படி நான் பார்த்த அளவில் ம். ஆண்டவரை ரவணாவில் இருக்கார் ஆண்டவர். ம் ரவணாவில் இருக்காண்டு எப்படி இருக்காருன்னு சொன்னால் ம் உரல் போட்டு மருந்தை ஆட்டுறாரு. ம் ஆட்டி கண்ணு தெரியாதவனை கூப்பிடுறாரு. ஆ கண்ணு தெரியாதவனை கூப்பிட்டு அந்த மருந்து ஊற்றுனா கண்ணு தெரியுது அவனுக்கு. ஆ நடக்க ஆமென். மாட்டாதவன் ஆ வான்னு கூப்பிடுறாரு. ஆ நடக்க மாட்டாம கம்பூண்டிக்கு வாரான். ம் கம்பூண்டி வந்துக்கிட்டு அந்த மருந்து அவனுக்கு உடம்புக்கு கொடுத்தாக்கா ம் கம்பு ஊண்டிக்கு நடந்து வந்தவன் ம் கம்பை கீழே போட்டுட்டு நடந்து போறான் வீட்டுக்கு. ம் ஆண்டவர் அப்படி இருக்கார். எங்கே இருக்காருன்னா ரவணாவில் இருக்கார். ம் இருக்காருன்னு அவரை பேசி நாங்கள் பார்க்கும்போது உரல் அவருக்கு இருக்கு, ம். தண்ணி வசதி கிணறு இருக்கு. ம். அவர் பெரிய வனத்துலேயும் இருக்காரு. ஆ வனத்திற்குன்னு சொன்னால் ஒரு சர்ச்சி இருக்கார், பிரமாணமாக சர்ச்சி கட்டிருக்காரு. ம் கட்டி அதில் குடியிருக்காரு. அவருக்கு இன்னும் ஆண்டவருக்கு அவருக்கு இன்னும் வாரிசுக்கு ஆள் வேறு இருக்கு. ஆ அவருக்கு ஆண்டவருக்கு ஆள் இருக்குதுனால அதனால நாங்கள் இப்போ நாங்கள் அப்பள சபையில் ஆண்டவரை பற்றி நாங்கள் இயேசுவை ரத்தம் செய்யணும்னு சொல்லி ம். அவர் சொல்லிக்கிட்டு வரைந்துக்கிட்டு நாங்கள் இருக்கோம். ம் ஆண்டவர் எங்களுக்கு ஒத்தாசை கொடுக்குறாரு. அடுத்த சர்ச்சுக்கு போனால் கொடுமை தாங்க முடியல. அடுத்த சபைக்கு போனால் கொடுமையிலிருந்து விடுபட்டு இந்த சபை அடுத்த சபைக்கு போனால் இப்போ கொடுமை தாங்க முடியாமல் விடுதலை வெட்டி இங்கே வந்து அப்பள சபைக்கு வந்துட்டோம். ஆதிகால அப்பள ஆதிகால அப்பள சபைக்கு வந்துட்டோம். வந்தோம்னு சொன்னால் இங்கே ஆண்டவர் எங்களுக்கு நல்லா பிச்சை கொடுக்குறாரு. பிச்சை கொடுத்தா மன நிறைவா இருக்கா? மன நிறைவாக இருக்கும். எந்த சந்தோஷமா இருக்கும்? நல்ல சந்தோஷமாக இருக்கும். ம். ஆண்டவர் எங்களுக்கு வேணுமென்ற பொருள் கொடுக்குறாரு. ஆமாம். கொடுத்துக்கிட்டு நாங்கள் சாப்பிட்டுக்கிட்டு ஆண்டவர் அவரை பற்றிக்கிட்டு நாங்கள் நல்லா இருக்கோம். கோவிந்தம் பிரதரும் பாஸ்கர் பிரதரும் சொல்லுங்க. பாய்கள் கோவிந்த அவர் பேர் சொல்லக்கூடாதுன்றார். இல்லை சொல்லலாம் சொல்லிட்டாரு, சாட்சி சொல்ல. கோவிந்த பிரதர் பிரதர் பாஸ்கர் பிரதர். பாஸ்கர் பிரதர் கர்த்தர் மனிதனுக்கு வந்து கருத்திற்கு வழிபட்டு கொடுங்க. ஆண்டவர் ஒரு கல்யாணத்துக்கு போனார். ஆ அப்போ போகும்போது அந்த கல்யாணத்தில் வந்து எல்லா ஜனங்களை பார்க்குறாரு. ஆனால் ரசம் எல்லாமே ஆகிப்போச்சு. ஆனால் சாடியை பார்க்குறாரு. சாடியை பார்த்துட்டு தண்ணி இதில் நிரப்புங்கன்றாரு. அந்த தண்ணியை நிரப்புன சொல்லிட்டு ஜெபம் பண்ணுறாரு. அப்படியே திராசரமாக மாறி விட்டது. ஆமென். அவர் என்ன சொல்றாரு? பிரபுகளை அழைக்காதீர்கள், மந்திரிகளை அழைக்காதீர்கள், செல்வாசியமான அழைக்காதீர்கள். யார் அழைக்க சொல்லிருக்காரு? மாற்றுத்திறனாளியத்தை அழைக்க சொல்லிருக்காரு. என்ன சில சபையில் என்ன சில பாஸ்டர்கள் என்ன செய்யறாங்க தெரியுமா? உங்களுக்காக நான் மாற்றுத்திறனாளிக்கு நான் வந்து முதல் இடம் பந்தி என்று சொல்லிட்டு அவங்க வந்து சட்டி சட்டியாக கலாண்டு போயிடுவாங்க, வாலி வழியாக எடுத்து போயிடுவாங்க. அண்ணா அப்படி சபை நிறையா இருக்குது. சொல்லத்தான் செய்வாங்க, ஆனால் செயல்பட மாட்டாங்க. ஆண்டவர் மாதிரி திக்கட்ட பிள்ளை விதமாக பரதேசி அவங்க வச்சுதான் இருக்கார். இன்னைக்கு நம்முடைய இன்னைக்கு 4வது ஆண்டு அடி வச்சு வச்சிருச்சு நம்முடைய ஆலயம். நம்முடைய ஆலயம் பேர் என்ன பேர் தெரியுமா? அப்படி சொல்லுங்க பார்ப்போம். தேவை அக்கினி சபை. இல்லை, தேவ அக்கினி சபை பேய் சபை. அது ஆதிகால அப்போஸ்தலர் சபை. ஆதிகால அப்பள சேவையா சபை. இப்போ அந்த ஆதிகால அப்போஸ்தலர் சபை வந்து என்ன உங்களுக்கு தெரியுமா? கொஞ்சம் கூட ஆரம்பிச்சாங்க. ஆதிகால அப்போஸ்தலர் சபை என்ன தெரியுமா? ஆண்டவர் மறந்து விட்டு பாறையில் கட்டி அந்த சபையை உருவாக்கினவர் அப்போ பேதுரு, அப்போஸ்தலர் பேதுரு அந்த சபையை உருவாக்கினார். இப்போ நம்ம சாட்சிக்கு போவோம், அந்த பரமண்டல சபத்தை அப்புறம் எடுப்போம். ஒவ்வொரு நாளும் என்ன சாட்சி சொல்கிறீங்களோ அதை நீங்கள் ஆண்டவருக்கு நான் ஒரு சாட்சி சொல்ல போகிறேன். அந்த சாட்சியை கவனமாக கேளுங்க. பள்ளிவண்டா அந்த மெயின்ஸ் ரோடு இருக்குல்ல, ராஜபாளையம் ரோடு, அதில் உட்காந்துருக்கேன் கனவுல. அப்போ என் ஃப்ரெண்டு நான் உட்காந்துருக்கல ஒரு மோகினி வருது. அந்த மோகினி வந்து என்னை முறைச்சி பார்த்து சிரிக்குது, என்னை தோட்டத்தை பார்க்குது. சொன்னாப்புல என்ன நாராஜ் உன்னை மோகினி முறைச்சி பார்க்குது, அதை தோட்டத்து வரட்டினாப்புல. நான் விரட்டி அதை மண்ணு கட்டி வெட்டி விட்டேன். அப்புறம் எங்கே வரேன்? ஐது விட்டுக்கிட்ட தெற்க விடுத்து அம்மாசி கடன் இருக்கு, ஒரு டீ கடை.
இன்னும் பாருங்க அந்த அம்மாசி கடை டீ கடை இருக்குது, மெயின் ரோட்டில் இருக்குது. அந்த மாப்பிள்ளை அடிக்கிட்ட உட்காந்து பேசுகிறேன். அப்போ வடையன் டீ போட்டு கொடுக்குறாப்புல. அந்த ஆடு அந்த ஃப்ரெண்ட்டு பேசுகிறோம். ஆனால் வடக்கு திரும்பி பழையபடி தக்காம திரும்புகிறேன். நாகராஜ் அந்த பழையபடி மோகனி வந்துருச்சு என்னவா, சரி நீ போய் அடியாப்பா, நீ தான் அடிக்கணும் போ வேண்டாப்புல. சரி அப்போது யாருடைய உருவத்தில் இருந்துச்சு? கருணாகரன் உருவத்தில் இருந்து விட்டது அந்த பிசாசு. அந்த பிசாசை நான் என்ன செஞ்சேன் தெரியுமா? மல்லு கட்டி உருட்டி நல்லா பிளாடி கத்தி இருக்கு. அந்த பிளாடி கத்தியை தூக்கி அமுக்கி அந்த மோகனி பிசாசை, அந்த கருணாகரன் இருந்துச்சு பார்த்தியா, அந்த மோகனி பிசாசை அமுக்கி அப்படியே அறுக்கிறேன். போட்டா நீ அறுக்கிறேன் கத்தியை வச்சு, பிளாடி கத்தியை வச்சு அறுத்து அதை கூட அடிச்சிருக்கு, மண்டையில் மூளை தெரியுது. அப்படியே பக்கம் முடிச்சிட்டேன். இதான் நடந்த உண்மை சாட்சியா. கனவுல அப்படியே கடைசியாக சொன்னேன், அந்த ஃபஸ்ட்டு ஆரம்பிச்சில அந்த பரமன்ற பரமபிதாவை அந்த சாட்சி தான் காலையிலேயே சொல்லிட்டாங்க. சரி, அது ரைட்டு, சாட்சி சொல்லியாச்சே. இப்போ இந்த மறுபடியும் அந்த ஃபஸ்ட்டு ஆரம்பிச்சில பரமன்ற பரமபிதாவை என்ன ஜெவத்தை படினே மறுபடியும். மெயின் ரோடு அள்ளிக்கொண்டம் பரமன்ற எங்கள் பரமபிதாவே, பரமன்ற பரமபிதாவே எல்லாரும் சொல்லுங்கம்மா. நாமம் சுத்தப்படுவதாக, பரமன்ற போல செய்வது போல, பரமன்ற செய்வது போல பூமிகளை செயல்படுவதாக, பூமியில் செயல்படுவதாக. ஆராய்ச்சி எங்களுக்கு தாரும், ஆதாரத்தை தாரும். எங்கள் கடனால மன்னிக்கிறது போல எங்களை தீமையிலிருந்து ரட்சித்து காத்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் என்றெடுக்கும் உன்னுடையது. ஆமென் ஆமென் ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தர் சோத்திரே முள்ள சரி அப்புறம் கொடுக்குறதா சார். இந்த ஆமாம்மா தப்பை பண்ணிட்டான். அவன் என்ன செய்யறான், இந்த பொட்டனை கொடுத்து முடிக்கல சொல்லிடுவோம். ஆமாம் ஒவ்வொரு ஆள் சாட்சி. தேவை அக்னி. என் பேர் செல்வகுமார். நான் வந்து பேரையூர் பக்கத்தில் சந்தையூர் கிராமத்துலேருந்து வர்றேன். நான் ஒரு தேவை அக்னி சபையில் இருந்தேன். என்னை வந்து பெரிய ஒரு மன உளைச்சலுக்கு ஆளாக்கி விட்டார்கள். கொடுமைனாலும் கொடுமை, அப்படி ஒரு கொடுமை, தாங்க முடியாத கொடுமை. ஏன் வந்த சத்தியம் கேட்கணும்னா சத்தியம் பொறுமையாக சொல்லணும். வஞ்சு சொன்னால் அந்த சத்தியம் எங்களுக்கு எப்படி மனசில் உள்வாங்க முடியும்? இங்கே எதுக்கு வரையான்? சத்தியம் கேட்கலன்னா இங்கே எதுக்கு வரையான்? அவனை இருந்துக்கிற சொல்ல வேண்டியதானே. ஆடு மந்தையை கூட்டுறதுக்காக நாங்கள் வச்சுருக்கோம். மந்தையை கூட்டினாலும் அந்த ஆடு வந்து அந்த மந்தையை கூட்டினாலும் அந்த மந்தைக்கு பயன்படுற மாதிரி இருக்கணும் ஆடு. அப்போ வந்து இந்த தேவை அக்னி சபை எங்களை என்ன செய்யுது தெரியுங்களா? பலியாடத்தையே உருவாக்கியிருக்க ஒழிச்சு சத்தியம் கேட்கறதுக்கு உருவாக்கலாம். ஆனால் ஆதிகால அப்பள சபை அந்த துன்பத்திலிருந்து துயரத்திலிருந்து விலக்கி நாங்கள் மன நிறைவாக இருக்கோம்னா ஆதிகால அப்பள சபைக்கு வந்ததுக்கப்புறமே இந்த சபையை உருவாக்கின நமது பிரதர் கோவிந்தன் பிரதருக்கும் பாஸ்கர் பிரதருக்கும் நம்மள இந்த அள்ளியுண்ட சபையை உருவாக்குனதுக்கு மனமான நன்றியை தெரிவித்து நான் இப்போது மன நிறைவாக இருக்கேன். எனக்கு எந்த ஒரு கஷ்டமும் இல்லை. முன்ன வந்து ஐயோ அந்த அன்னை வைவாரே, அந்த என்ன பேசுகிறாரோ ஏது பேசுகிறாரோ, பஸ் வசதி இல்லாமல் நான் சாதாரண ஒரு கிராமத்துலேருந்து வரும்போது லேட் ஆகிடுச்சுன்னு வந்தேன். இப்போ இதுக்கு வந்தேன், அப்படியே போக வேண்டியதானே, இங்கே என்ன உனக்கு வேலை, அப்படியே போக வேண்டியதானே அப்படிலாம் வச்சாங்க. அத்தனையும் பொறுத்து ஜெயிச்சு நானும் கொஞ்ச நாள் தேவை அக்னி சபையில் இருந்தேன். கால் வகுத்து கஞ்சி குடித்தாலும் கௌரவமாக குடிக்கணும்னா இந்த தேவை அக்னி சபையிலேருந்து விளையணும்னு அப்பயே 2.5 வருஷம் ஆச்சு. வேணாம்ட்டு ஓடியே விட்டேன். அதுக்கப்புறம் அள்ளியுண்ட சபையில் நாகராஜ் அண்ணன் என்ன செஞ்சார், மறுபடியும் வா நம்ம கோவிந்தன் பிரதர் பாஸ்கரன் பிரதர் நம்ம சபையில் இருந்து போனவங்க அந்த கூப்பிட்டு நம்மளை ஒரு சபையை உருவாக்குனதுக்காக வேண்டி கோவிந்த பிரதருக்கும் பாஸ்கர பிரதருக்கும் மன நிறைவாக இருக்கும். இப்போ சத்தியமும் எங்களுக்கு கரெக்டாக தெரியுது. அது எப்படி சாப்பாடு விஷயத்திலே உள்வாங்குறோம். இந்த அண்ணன்னா ஏசப்பா நமக்கு என்ன கொடுக்குறாரு, துணி கொடுக்குறாரு, சாப்பாடு கொடுக்குறாரு, நம்ம உபகாரணத்துக்கு உதவி செய்கிற அனைத்தும் கொடுக்குறாரு, சாப்பாடு கொடுக்குறாரு, எல்லாமே கொடுக்குறாரு. ஆனால் கோவிந்தன் பிரதரும் பாஸ்கர் பிரதர் மூலியமா அவங்க வந்து ஆண்டவருக்காண்டி மாற்றுத்திறனாளிகளுக்கு இதை செய்யணும்னு அள்ளியுண்ட மக்களுக்கு, அள்ளியுண்ட மாற்றுத்திறனாளி கிளை மக்களுக்கு இதை செய்யணும்னு சொல்லி மனமான நன்றியை தெரிவித்து என்றென்றும் இந்த தேவை அப்பள சபை நிலைச்சிருக்கணும்னு நான் மனமான ஏசப்பா நன்றி தெரிவித்து முடிச்சுக்கிறேன். கத்தருக்கு சோத்திரம். என் பேர் வெயிலான், டீக்கல்பேட்டிலேருந்து நான் வர்றேன்.
என் வீட்டுக்காரங்களுக்கு எனக்கு மனைவி பார்வை 2 கண் பார்வை தெரியாது 2 பேத்துக்கு. நாங்கள் முதல்ல தேவை அக்னி சபையில் வந்து வந்தோம். அது தேவை அக்னி சபை மட்டும் இல்லை, அது சத்தியத்தை கற்றுக் கொடுக்குற ஒரு சபையும் இருக்குல்ல. இல்லை, நாங்கள் வந்து எவ்வளோ கேட்டு நாங்கள் தெரிஞ்சுக்கிற சத்தியத்தை வந்து நிறையா இருக்குது. ஆண்டவர்கிட்ட வந்து தெரிஞ்சுக்கிறது கற்றுக்கிறது நிறையா இருக்குது. ஆனால் அது தேவை அக்னி சபையில் வந்து சொல்லித்தர சத்தியம் வந்து பஞ்சு திட்டி சொல்கிற சத்தியம் எங்களுக்கு மனசில் ஏறவில்லை, மனப்படம் ஆகவில்லை. அந்த சத்தியம் வந்து உருப்படியாக இருந்துச்சு. கற்றுக் கொடுக்குறதா இருந்தால் அது ஐயாமல் பேசாமல் யாரும் திட்டாமல் கற்றுக் கொடுத்தாதான் எனக்கு புரியும். அப்படி வஞ்சு கற்றுக் கொடுக்குற சத்தியம் வந்து எங்களுக்கு என்றைக்குமே எங்கள் மனசில் நிற்காது. அது நாங்கள் கற்றுக்கவும் முடியாது. நாங்கள் இப்போ தேவை அப்போஸ்தலர் சபையில் வந்து நாங்கள் இப்போ சத்தியத்தை வந்து நாங்களாக கேட்குறோம், நாங்களாக புரியுது, எங்களுக்கு நல்லா மனப்படம் ஆகுது, நல்லா புரியுது எங்கள் சத்தியம் கேட்குறது. இப்படி சொல்லிக் கொடுக்குற சபை எங்களுக்கு நல்லா இருக்கும். அந்த தேவாக்கினி சபை மாதிரி எங்களுக்கு சபையை வந்து இந்த உலகத்தில் வரவும் கூடாது, இருக்கவும் கூடாது. எங்களுக்கு வர வேணும். அப்படி சபை எங்களுக்கு நல்லா பிடிக்கல. நாங்கள் இந்த தேவ அப்போஸ்தலர் சபைக்கு வந்ததுக்கு நாங்கள் அந்த பாஸ்டர் பிரதருக்கும் அந்த கோவிந்தன் பிரதருக்கும் பாஸ்கர் பிரதருக்கும் நாங்கள் நன்றி சொல்கிறோம். உங்கள் சாட்சியா? சார், நானும் தேவ அக்னி சபையில் இருந்தேன். உன் பேரை சொல்லு. நான் மக்காலு. நான் தேவ அக்னி சபையில் இருந்தேன். அக்னி சபையில் இருக்கும்போது என்னால் அது ஒன்றும் பேச்சுவார்த்தை சுத்தம் இல்லை. என்னால் நிமிஷம் தாங்க முடியல. இருக்கும்போது ஒன்று என்ன சொன்னேன், போன வாரம் வந்தேன், நீ கேட்டீங்க ஆகும் இல்லையா அப்படின்னு நெருக்குறாங்க. ஆகும் இல்லைண்டா அப்புறம் என்ன மாதிரி இங்கே வந்து உட்காருங்க, நான் கூட்டத்துக்கா போட்டேன் ஆளு அப்படின்னு சொன்னாங்க. சொல்லி முடிக்கி இப்போ என்ன செய்த, இப்போ அப்போ சபையில் வந்து இப்போ சேர்ந்து நான் அதை நீக்கி வந்து இந்த சபையில் அப்போ சபையில் வந்து இருக்கும்போது எங்களுக்கு சந்தோஷமாக எம்ம சொந்த இது மாதிரி எங்களுக்கு இது மாதிரி உங்கள் வீடு மாதிரி நாங்கள் ஆண்டவருக்கு நடத்தி சந்தோஷப்பட்டு 10 பேர் நல்லா பேசி மன நிறைவா இருக்கீங்களா? மன நிறைவா சந்தோஷமா எந்த கஷ்டம் தெரியாத அளவுக்கு எப்பயும் மாதிரி வீட்டில் இருந்தது மாதிரி எங்களுக்கு ஒரு தோணுது. இந்த ஆண்டவர் சபை அப்பாவு சபையில சந்தோஷம். ஆதிகால அப்பள சபை, ஆதிகால அப்பாவு சபையில நல்லா இருக்கும். எந்த குறையும் இல்லையில, எந்த குறையும் இல்லை. ஆண்டவருக்கு நன்றியாக இருக்குங்க. கொடுமை இல்லை, அவ்வளோதான். குடிப்பா. இந்த சாப்பாடு ஆகுமா சாப்பிட்றது? இந்த சாப்பாடு என் பேர் உதயராணி. நான் பி கன்னியம்பட்டிலேருந்து வரேன். தேவ அக்னி சபையிலேருந்து இருந்தேன். இப்போதைக்கு நான் அப்போஸ்தலர் சபையில் இப்போ வந்து மாறியிருக்கேன். எனக்கு ஏசப்பா ஒரு குறை இல்லாமல் நடத்தி வராரு. இதுக்கு முன்னுங்க தேவ அக்னி சபையில் எல்லாம் கொடுத்தாங்க, வச்சாலும் நம்ம முன்னோரு பிரதர் சொன்னார், அனிச்சன் பிரதர், அதாவது ஆட்டுக்குட்டியை நல்லா மேய விடுவாங்க. ஆனால் மேய விட்டு என்ன செய்வாங்க, நல்லா கழுத்து அறுத்து அப்படியே கொண்டு விடுவாங்க. அப்படியெல்லாம் இருந்த சபை அந்த தேவ அக்னி சபை. இப்போ ஆதிகால அப்போஸ்தலர் சபைக்கு வந்திருக்கோம். எந்த குறையில நல்ல முறையாக நடத்துகிறாங்க. என் பிள்ளைகளுக்கும் மருத்துவ உதவி நல்லா செய்கிறாங்க. அதுக்காக கோவிந்தனுக்கு நன்றி சொல்லுகிறேன். அவன்கிட்ட பிடிக்கிற காலத்தை இருந்தல நம்ம பிரியாணியோட சாப்பிட்றோம். இதான் கோழி பீஸ், லெட் பீஸ் பார்த்துக்குங்க. எல்லாரும் மன திருப்தியா சாப்பிடுங்க. நல்லா ஆண்டவர் கொடுக்குறாரு நமக்கு.